வணக்கம் சார். ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச்லாம் இருக்குமா? ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச் கைக்கடிகாரம் நான் கொண்டு வரல சார். கொண்டு வந்துடுறேன் சார். அடுத்து கொண்டு வந்துடுறேன். அடுக்கி வச்சிருப்போம். ஓகே சார். அடுத்து கொண்டு வந்துடுறேன் சார். பெரிய வாட்ச் இருக்குது, எடுத்துக்கிறீங்களா? 100 ரூபாய்க்கு தரேன். வால் கிளாக். அது என்ன சார் கையில் கட்டுறதுக்கு? கை கட்டுற வாட்ச் வெகு விரைவில் கொண்டு வந்துடுறேன். ஃபாஸ்ட் ட்ராக் அதான் சார் வெகு விரைவில். சார் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? எடப்பாடி சார். உங்கள் எடப்பாடி சேலம் மாவட்ட மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். அமாவாசை அன்னைக்கு 100 கால் டாக்ஸி, 100 கால் டாக்ஸி, 100 ஆட்டோ இந்த மாதம் இறுதிக்குள்ளே எடுக்கிறேன். கால் டாக்ஸி, ஆட்டோ. ஆமாம், அதில் அதிகாலை பள்ளியில் கொண்டு போய் விடுறதுக்காகவே ஆட்டோக்களும் என்னுடைய கால் டாக்ஸியும் நல்ல சலுகை விலையில் பாதுகாப்பான டிரைவரை போட்டு கொடுக்க போகிறேன். சூப்பராக இருக்குல்ல சார்? இங்கே பாருங்கள் சார், இந்த சட்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள் சார். இது எப்படி இருக்குங்க? இங்கே பாருங்கள், பின்னாடி அப்படி முன்னாடி போட்டு போனால் கூட பின்னாடி பிள்ளை திரும்பி பார்க்கும். இங்கே பாருங்கள், கை கலர் தனியாக, காலர் தனியாக, அதில் பாக்கெட் பாருங்கள். பாக்கெட்டு, இந்த பாக்கெட் பாருங்கள், இந்த இடத்துல பாக்கெட், ஜென்ஸ் பாக்கெட். பட்டாசு கிடக்குது சார். 175 ரூபாய்க்கு. உலகத்தில் அசத்துற டிசைன் அதுதான். ஓகேங்களா? பயங்கர ஃபேஷன் சார். எல்லாமே ஸ்ட்ரைப்ஸ், பிளைன் எல்லாமே. இது பாருங்க, இது பாருங்க, பிளைன்ல காட்டன்ல அப்படி சும்மா நச்சுன்னு எப்படி இருக்கு? இது பேர் ஜில்லா செட். அது மாதிரி எப்படி இருக்குங்க? அது நல்லா இருக்குங்க சார். ஓகே சார், ஓகே. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். நியூ காலேஜ் சிட்டி எப்போ சார் கரையும்? கல் ஊன்னா மறுநாள் கரையும் சார். கல் ஊனி இன்னும் அந்த இப்போ ஒரு முதல்ல 16 ஏக்கர், இப்போ ஒரு 6 ஏக்கர் கூட சேர்ந்துக்குச்சு. சரிங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற அட்ஜாயிண்ட்டும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. சரிங்க. அது நிறைவேற பண்ணி அதிகபட்சமாக இன்றைக்கி நான் கேட்குறப்ப 10 நாளில் தர்றேன்ட்டாங்க. அதான் சொன்னார். எனக்கு என்ன சொன்னார்னா 10 நாளில் தந்துடுறேன்ட்டார். சரி, ஓகே. நன்றி. நேரில் உங்களுக்கான நிகழ்வுகள், உங்களுக்கான தகவல்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். சார் சால்வை இருக்குங்களா சார்? சால்வை, சால்வைனா எப்படிங்க? விஐபிகளுக்கு போத்துற சால்வை, அந்த குளிருக்கு போத்துற சால்வையா? இல்லைங்க சார், விஐபி போத்துறது இருக்கு சார், இருக்கு சார். ரெடியா இருக்கு, ரெடியா இருக்கு, ரெடியா இருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் தர வாங்க. புதன்கிழமை ஆக்டர் விஷால மீட் பண்ண போறாங்க சார். புதன்கிழமை ஆக்டர் விஷால மீட் பண்ண போறாங்க. புரியலைங்க? ஆக்டர் விஷால புதன்கிழமை மணிக்கு மீட் பண்ண போறாங்க. ஓ, விஷால் சாரை பார்க்க போறீங்களா? அவர் கூட சதீஷ்னு இருப்பார், அவரோட பிஏ. அவர் என் பேரை சொல்லுங்க. அவர் கூட சதீஷ் கருப்பா இருப்பார். அந்த அரசு கேபிள்ல கூட பொறுப்பு வச்சார். ஆமா, கருப்பா இருப்பார், குளையா. ஆமா சார். கருணாசை விட அதிகமாக கூட இருக்கிறது சதீஷ் தான். அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணுவார். விஷால் இங்க இருக்கார், அங்க இருக்கார், ஷூட்டிங்ல இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். லாஸ்ட் டைம் வர்றப்ப என்னை சந்திக்கிறதாக ஏற்பாடு நாங்கள் வேற இடத்துல சந்திச்சிட்டோம். ஃபங்க்ஷனில் வெளியே இங்கே சந்திக்கிறப்போ கொஞ்சம் அது வேண்டாமேன்னு தவிர்த்தாரு. தனிப்பட்ட முறையில் எனக்கும் அவருக்கும் ஒரு நெருங்கிய நட்பு உண்டு. ஓகேங்க சார். நானும் புதன்கிழமை போயிட்டு நீங்க ஆஃபீஸில் இருக்கும்போது இப்போ அவர் ஷூட்டிங்கில் இருக்காரு தென் மாவட்டத்தில். ஆமாம், இல்லைங்க சார். நாளைக்கு நைட் வந்துடுறாரு சென்னை. எத்தனாம் தேதி வராருங்க? நாளைக்கு நைட்டு. அதான் இப்போ தென் மாவட்டத்தில் புதுப்பட ஷூட்டிங்கில் இருக்காரு. கரெக்டாக சொல்கிறேன்னா? சார் ராஜபாளையத்தில் ஷூட்டிங்கில். அக்யூரேட்டாக சொல்லிவிட்டீங்க. புதுப்படத்தில் இருக்கார். நான் 10 இயர்ஸ் விஷால் சார். அப்படியா? ஆமாம். நான் கேட்டதா சொல்லுங்கள். வின்சார்னு கேட்டதா சொல்லுங்கள். அவருக்கு பளிச்சுன்னு தெரியும். கண்டிப்பாங்க சார். அன்னைக்கு நம்ம மீட்டிங் நடந்தது இல்லைங்களா? ஆமாம். நம்ம எலெக்ஷன் அன்னைக்கு. ஆமாம். அப்போ நீங்கள் உங்களை மீட் பண்ண பார்த்தா நான் எனக்கு ப்ரௌட் வீஸில் 2 பேரும். இல்லை அவர்லாம் தெளிவாக வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஃபோனில் பேசிட்டு தான் இருந்தார். அது அன்றைக்கு அரசியல் சூழ்நிலை காரணமாகவும் அவர் நாடக நடிகர்களை மட்டும் பார்க்க வர்றாருங்கிறப்போ நான் ஒரு ப்ரைவேட் பர்சன் இல்லையா? அதனால வேண்டாம். அப்புறம் அதுக்கு பின்னாடி போய் நாங்கள் ஒன்றா தானே உட்காந்துருந்தோம். அதுக்கு முன்னாடியும் ஒன்றா தான் இருந்தோம், அதுக்கு பின்னாடியும் ஒன்றா தான் இருந்தோம். பட் புறப்படுறப்ப என்கிட்ட சொல்லிட்டு தான் புறப்படாது. சிவகுமார் சார் நான் கிளம்பிட்டேன் சார் அப்படின்னாரு. வரணும்னு ஆசை தான் உங்கள் நிறுவனத்துக்கு. பட் இப்போ வந்து அது ஒரு இஷ்யூ. ஏன்னா கூட எல்லாம் வந்தாங்க இல்லையா, கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால முடிந்தால் அவர் இங்கே ஷூட்டிங்க்கு ஏற்காடு ஒரு பிளான் வச்சிருக்காரு. வந்தாருன்னா என்னுடைய பியூட்டி பார்லர், ஜென்ஸ் பியூட்டி பார்லரை அவர் தோக்க வைக்கிறதுக்கு போகிறேன். கண்டிப்பாங்க சார். நானும் இப்போ சேலம் மாவட்ட தலைவர் போஸ்டிங்க்கு தான் நான் மீட் பண்ண போகிறேன். ஓகே, தேங்க்யூ. நான் சேலம் மாவட்டத்தில் ஒரே நாள் அவர்களை வரவழைச்சு ஒரு பிரம்மாண்டமான மண்டபம் ஏற்பாடு பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணிட்டு ஒரே நாள் 25 மன்றம் சேலத்தில் ஓப்பன் பண்ண போகிறேன். அந்த நாள் கூப்பிடுங்க, நான் கலந்துக்கிறேன். அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நானும் உங்களை மீட் பண்ணி பேசிடுறேன். என்னை கூப்பிடுங்க, நான் வர இந்த மாதிரி நிகழ்வுக்கு நான் கண்டிப்பாக இனிமேல் வருவேன். கண்டிப்பாக சார். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, நான் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுறேன். வாங்க. ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ. வணக்கம். 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 ஹலோ. வணக்கம். வணக்கம் சார்.
ட்ரெஸ் வாங்கலாம்னு பார்த்தேன். அது வந்துட்டு முதலீடு ஏதோ முன்னாடியே பண்ணிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். 175 ரூபா பாக்கெட்டில் எடுத்துட்டு வாங்க. தான் புது சட்டையை போட்டு அப்படியே போங்க. ஜில்லா சட்டு. இது ஜில்லா சட்டு. இதுக்கு பேர் என்னப்பா? இது என்ன சட்டு? இது தெரியல சட்டு சார். இது ஒன்று. ஓகே சார், நாளைக்கு காலையில் எங்கள் கடையில் புதுசாக ஓப்பன் பண்ணுறோம். சேலம் புது பஸ் நிலையம் 5 ரோடு, சாரி 5 தியேட்டருக்கு ஆப்போசிட்டில். ஈரோடில் பஸ் ஸ்டாண்ட் ராயல் தியேட்டர் ஆப்போசிட்டில் போனால் அரசன் கண் மருத்துவமனை, நல்லி மருத்துவமனைக்கு பக்கத்து பில்டிங். நாமக்கல்ல பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து திரும்பினா சேலம் ரோட்டில் குமரன் தங்க மாளிகை ஏஆர்எஸ் துணி கடைக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ, நன்றி. நேர்களே, உங்களுக்கான நிகழ்வுகள். இந்த சட்டை டோன்ட் மிஸ் இட். காலேஜ் பாய்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கலரை 175 ரூபாய்க்கு எந்த பேண்ட்டுக்கு வேணாலும் ஷூட் ஆகும். வணக்கம். ஹலோ. எஸ், வணக்கம் சார். ஜால்டாப்ல இருந்து பேசுறேங்க சார். பேர் புவனேஸ்வரி. சொல்லுங்கம்மா புவனேஸ்வரிமா. உங்களை நேர்ல பார்த்து ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ரொம்ப ஆசைங்க சார். 1 லட்சம் ரூபா பண்றதுக்கு நான் தேவையா? உங்க கையில கொடுக்கணும்னு ஒரு ஆசைங்க சார். திங்கக்கிழமை வரலான்னு இருந்தேன் சார். பார்த்தா வந்தா பார்க்க முடியலங்க சேலத்துல. பொருளா எடுத்தா 5000 ரூபா ஆஃபர் சொல்லிடுறேன், கேட்டுக்குங்க. பொருளா எடுத்துக்கிற இந்த மாதிரி இந்த சட்டு மளிகை பொருள் பாருங்க. இன்னைக்கு மசாலா தூள், மசாலா, ஆயில், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாம் வந்துருச்சு. 8 வகையான அரிசி வகைகள் வந்துருச்சு. பருப்பு வகைகள், சாரி 8 வகைகள், 6 வகை அரிசி வகைகள், 8 வகையான பருப்பு வகைகள் வந்துருச்சு. இன்னும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துருவேன். எல்லாம் நீங்க கொடுத்த உதவிய பணத்தால தான். அதை யோசிச்சு பாருங்க. மளிகை பொருள் 12 மாசம் விற்குது. ஆனா லாபம் நான் உங்களுக்கு 12வது மாசம் கழிச்சு தான் தர்றேன். அந்த நான் வெளிப்படையா லாபம் தான் சொல்றேன். நான் நஷ்டத்துக்கு எந்த பொருளையும் விற்கிறது இல்லை. நஷ்டமான பொருளை நான் தள்ளி விட்டுருவேன், வாங்க மாட்டேன். புரியுதுங்களா? எனக்கு அதுதான் கடவுள் கொடுத்த வியாபாரிங்கிற பட்டம். நல்ல வியாபாரி இவர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காரு. அதை காப்பாற்றிக் கொள்வதும் அதை வந்து அதிக அடுத்த இலக்குக்கு எடுத்து செல்வதும் மக்கள் கொடுத்த ஆதரவும் மகேசன் கொடுத்த தீர்ப்பும் தான். ஓகேங்களா? என் நிறுவனத்தில், என் சாமி ரூம்ல, என் முருகன் முன்னாடி நின்று கொடுமா, உலகத்திலேயே கொடுத்த மாதிரி அர்த்தம். நன்றி. நேரில் உங்களுக்கு உண்டான நிகழ்வுகள். முதலீடு, லாபகரமான முதலீடு. ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுதுகள் போல் நங்குருமாக சேலத்தில் பதிவு போயிட்டோம். 20 ப்ராப்பர்ட்டிஸை வச்சிருக்கிற நிறுவனம். ஒரே சொந்தமா. நோட் திஸ் பாயிண்ட், சொந்தமா. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. என் கூட பேசுறதுக்காகவே ஃபோன் பண்ணிட்டீங்களா? நான் ஒரு நாள் உட்காந்துறேம்மா. காலையில் 6 மணிக்கு ஆரம்பிப்பேன். 12 மணி வரைக்கும் நான் டிவில பார்ப்பேன். 12 மணி வரைக்கும் டிவில பார்ப்பீங்களா? ஓகேம்மா. நல்லா இருக்கா இந்த நிகழ்ச்சி எல்லாம்? நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க சார். கேட்கறதுக்கு மனசு நிம்மதியா இருக்கு. 10,000 சேலை கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்கேன் புதுசா. 10,000 சேலை. புது சேலை 10,000 சேலை கொண்டு வந்திருக்கேன் சார். உங்ககிட்ட நாங்களும் தான் சார் பணம் போடணும், டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கிறோம் சார். 25,000 ரூபாய் இருந்தாலும் பயனுள்ள விஷயத்தை கொடுங்க. நீங்க கொடுக்குற காசு எல்லாமே இந்த மாதிரி பாருங்க. இந்த ஜவுளி எல்லாம் இன்னைக்கு 10,000 சட்டு இருந்துச்சு. அப்படியே 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 அள்ளுன்ட்டேன். அப்படியே லாரியில் அள்ளி போடு, இந்த பணத்தை வாங்கிக்க. இந்த பணம் எங்கிருந்து வந்துச்சு எனக்கு? இந்த பணம் எங்கிருந்து வந்துச்சுங்க? இந்த பணம் எங்கிருந்து வந்துச்சு? நீங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்த பணத்துல தான் இதெல்லாம் உருவாகுது. ஓகேவா? நன்றி. நேரில் உங்களுக்கு உண்டான நிகழ்வுகளில் ஒரு அருமையான நேரலை நான். வணக்கம். ஹலோ. ஹலோ. என் பேர் ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ, நைஸ் நேம். சொல்லுங்க. Thank you. நானும் 10வது படிச்சிருக்கேன். நானும் 10வது படிச்சிருக்கேன். சார் எல்லாமே ஆரம்பிச்சிட்டீங்க. கோல்ட் கடை எப்ப ஆரம்பிச்சீங்க? எது? கோல்ட். கொஞ்சம் பொறுங்க. பணம் இன்னும் நிறைய வேணும் இல்லையா? அதெல்லாம் ஓகேங்க சார். இப்பதான் நம்ம சின்னதா வளர்ந்து வர்றோம். ஓகே. கோல்டு எல்லாம் போகணும்னா பெரிய லெவல்ல பண்ணணுமா? ஓகேங்க. நீங்க சும்மாவா விட போறீங்க? அப்படியே கடையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு காதுக்குள்ள ஒரு குத்தல் வாங்குறதுக்காக. அதனால அதெல்லாம் முதலீடு பெருசு. அதனால கொஞ்சம் காலம் போகட்டும். காலம் இருக்கிறது இன்னும். வானம் இருண்டு விடவில்லை. வானம் இருண்டு விடவில்லை பகலில். நிலா வராமல் போவதில்லை. சூரியன் வெளிச்சத்தை நிறுத்திக் கொள்வதில்லை. காற்று தன் போக்கை மாற்றிக்கொள்வதில்லை. தண்ணீரினுடைய அலை வெள்ளமாக, ஆறாக, மழையாக ஒருபோதும் தன்னை குறைத்து கொண்டதில்லை.
ஓகேங்க. பூமி தன்னை ஒருபோதும் சோதனைப்படுத்திக் கொள்ளதில்லை. ம். பெரிய வெடிகுண்டு எங்கேயோ வந்து விழுந்துச்சு. நாங்கள் ஸ்கூல் பக்கத்தில் கூட எங்கேயோ ஊரில் டிவியில் பார்த்தேன். அது கூட பூமி ஒன்றும் பண்ண முடியல, மனுஷனை தான் பண்ண முடியும். அதனால் பூமியை நம்பி தொழில் பண்ணக்கூடியவர்கள் இன்றுமே நிரந்தரமானவர்கள், நிஜமானவர்கள். ஓகேங்க. நான் நிஜமானவன், உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் உண்மையாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன், நாணயமாக இருப்பேன். என் உயிர் போனாலும் மக்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஓகேங்க சார். இது என் லட்சியம், கொள்கை. என் அம்மாவினுடைய தாய்ப்பாலை குடிக்கும் பொழுதே இவன் ஊருக்காக பெற்றெடுத்த பிள்ளை என்று வளர்க்கப்பட்டவன். ஓகேங்க சார். நன்றி. ஓகேங்க. என்ன சொல்ல வர்றீங்க ஜெயஸ்ரீ? என்ன படிச்சுட்டு இருக்கீங்களா? கல்யாணமானவங்களா ஆகாதவங்களா? எம்பிஏ முடிச்சுட்டு இருக்கேங்க சார். எம்பிஏ முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? வீட்டில் தான் சார், ஹவுஸ் ஒய்ஃப். ஓ, அதுக்குள்ள எம்பிஏ முடிச்சோடனே உங்களை ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஆக்கிட்டாங்க. எஸ். விட்டுருந்தா ஏதோ வேலை கிளைக்கு போய் 2, 3, 4, 5 வருஷத்தில் ஏதோ கொஞ்சம் உங்களுக்கும் அடுத்த கட்ட இலக்கு வாழ்க்கை கொஞ்சம் கற்றுருப்பீங்க. 6 months போகட்டும் சார், ஜாப் பார்க்கலாம். ஜாப் பார்க்கலாம். கல்யாணமாக எவ்வளோ நல்லாச்சு? 1 year சார். 1 year. அதுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குமே? எஸ் சார். இது வழக்கமாக நடக்கிறது தானே. அப்புறம் அதை வளர்த்துறக்கு 1 வருஷம். அப்புறம் அதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் இப்படி இருந்தவங்க இப்படி ஆயிருப்பீங்களே. ஆமாம் சார், அப்படிதான் இருக்கேன். உட்காந்துக்கிட்டே சாப்பிட்றது, வாக்கிங் போகிறது. இந்த குழந்தை பிறந்தோடனே வயிற்றை வந்து நல்ல காட்டன் துணியால் ஒன்றும் வேண்டாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற நைட்டி, உங்கள் வீட்டில் இருக்கிற லுங்கி எடுத்து வயிற்று கட்டினீங்கன்னா கூட அந்த வயிறு ஒபிசிட்டியாக ஒரு மாதிரி அன்சேப்புக்கு வராமல் தடுப்பதற்கு சில மதத்தினர் சில பேர் வந்து குழந்தை பிறந்த அடுத்த நாள் இருந்து அந்த வயிற்றை வந்து அழகாக கட்டிக்குவாங்க. அப்படி கட்டிட்டு அந்த வயிறு ஒரு பெருமலாக கொஞ்சம் ஒரு அன்சேப்பில் வராது. ஒரு குழந்தை பெற்றெடுத்தோடனே உலக அழகெல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிற பிள்ளைங்க நிறைய இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த வயிறு பாருங்க. சில பேர் பாருங்க 3 குழந்தை பெற்றிருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த காட்டன், பெரியவங்கிட்ட கேளுங்க, அழகாக அந்த காட்டன் சேலையை எடுத்து வயிற்றை கட்டிக்கணும். அப்போ அந்த வயிறு வந்து ஒரு அன்சேப்பில் ஒரு உருவமாக மாறாது. ஓகேவா? நன்றி. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சொல்லுங்க சார். சார் நான் ஒரு கட்டட மேஸ்திரி. கட்டட மேஸ்திரி சொல்லுங்க சார். நமக்கு ஏதாவது வேலை இருந்தால் நமக்குன்னா என்னையும் சேர்த்துக்கிட்டீங்க சார். எனக்கு மட்டும் சார். பொறுமையாக இருங்க. இதில் எல்லாம் பில்டிங் ஆகிறப்போ உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். வணக்கம். ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் குட் ஈவினிங் சார். சார் மிஸ்டர் சிவகுமார் சார். எஸ். உங்களுடைய ஸ்பீச் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது. யார் மாதிரி இருக்குன்னா ஏதோ யார்ட்டும் பேச மாட்டேன் இந்த மாதிரி உங்களோட பேசுறது. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. ஐ ஆம் சங்கர். கொங்கனாபுரம் சங்கர் சார். கொங்கனாபுரம் சங்கர் சார், தெளிவாக பேசுங்க, நான் அமைதியாக ஆகிக்கிறேன். சொல்லுங்க. ஓகே. நான் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு நினைச்சு பார்த்தேன் உங்கள் டிவியை. இன்னும் உங்கள் ஸ்பீச் நிறைய டைம் சொல்லிட்டாங்க, நேராக பார்த்தேன். உங்கள் ஸ்பீச் நடிகை போகிற மாதிரியே இருக்குது. பட் யார் மாதிரி இருக்கு? நடிகர் சிவகுமார் ஸ்பீச் மாதிரியே இருக்கு. சிவகுமார்? எஸ், நடிகர் சிவகுமார் அந்த மாதிரி பேசுறீங்க சார். அவர் காலேஜுக்குள்ள வந்து இலக்கியம் பேசுவாரு சார். என்னுடைய ரோல் மாடல் டெஃபினெட்லி 100% இன் கோபிநாத். நீயா நானா கோபிநாத். என்னை கவர்ந்தவர், என்னை பேச்சால் என்னுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளவு என்ன சொல்லுவோம், ஃப்ளோவா, வெளிப்படையா, தொடர்ச்சியா, தங்குதடையின்றி பேசுவதற்கு அவருடைய பேச்சு. இன்னைக்கு நேற்று நைட்டு கூட 2 மணி வரைக்கும் அவரோட ஸ்பீச் கேட்டு தான் இருந்தேன். வாழ்க்கையில் முன்னேற எது தேவை அப்படின்னு கேட்டிருந்தார். வாழ்க்கையில் முன்னேற எது தேவை? ஒன்று நல்ல நிர்வாகியாக இருக்கணும், இல்லை நல்ல நிர்வாகத்தில் பணிபுரியணும். அவர் சொன்ன பாயிண்ட். பட் உங்க ஸ்பீச் நேற்று கேட்டேன், இன்னைக்கு 2 நாள் கேட்டேன். இப்போ நான் அதிகம் பார்த்ததில்ல. எப்படி சொல்லிட்டு இருக்காங்க, இவர மின்ஸ்டார்னு ஒரு இருக்காரு, அவர் பேர் சிவகுமார், அவர் நல்லா பேசுவார் அப்படின்னாங்க. பேசல, வேற மாதிரி நிறைய நல்லது சொல்றீங்க. நிச்சயமா சார். வாழ்க்கையில் சார் வாழ்க்கையில் நாம் பிறந்தது மக்களுடைய அதாவது ஒன்றே ஒன்று சொல்லுவோம், எவன் ஒருவன் தனக்கென்று வாழாமல் மக்களுடைய மையப்பகுதியிலிருந்து, மக்களுடைய கூட்டத்திலிருந்து பேசுவதற்கு தயாராகிறானோ அவனை மக்கள் உயர்த்தி விடுவார்கள். அது புகழாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும். எனக்கு பதவியை நான் விரும்பாதவன். எனக்கு இந்த வாழ்க்கை தான் பிடிக்கும். நான் வியாபாரி, என்னை வியாபாரத்தில் உயர்த்தினா போதும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. நீங்க மேலதான் வருவீங்க. வியாபாரத்தில் நான் உயர்ந்த இடத்துக்கு வரணும், அவ்வளவுதான். எந்த இடத்துல நீங்க வந்தாவோ எந்த இடத்துலையும் பேசவே இல்லை. அதை நோட். வெளிப்படையான பேச்சு. உள்ளத்தில் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உள்ளனுங்கிறதுக்கு உதாரணமாக திகழ்கிறேன். மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. கண்டிப்பா சார். நான் ஒரு நாள் சார் நாமக்கல்ல இருந்து வெளியே வந்தேன். லேசா மண்டையில் அடிபட்டு இந்த ஷேர் மார்க்கெட்ல பணத்தை விட்டேன். அதனால அப்படியே அன்கான்சியஸ் பைக்ல போயிட்டு இருந்தா லேசா அடிபட்டு வச்சு வெளியே வந்தேன். என்னுடைய அந்த பாட்டில் இருக்குல்ல, அந்த வெளியே நெல்லிக்காய் ஜூஸ் தெரியுமா, ஜிஹெச்சுக்கு வெளியே, அதில் வாங்கி ஒரு இதை குடிச்சா அப்படியே உள்ள சரியா அது அப்படியே கிளீனா வந்துருச்சு. உண்மைதான். நிறைய பேர் சொன்னாங்க, செஞ்சு பார்த்தேன். அது அப்படியே கேட்டு பாருங்க. நாமக்கல் வெளியே நான் சும்மா குடிச்சு பார்த்தேன். அப்படியே
நெல்லிக்காய் என்ன பண்ணீங்க ஜூஸை? பாட்டு வந்தேன் அதை அப்படியே எடுத்து அப்படியே ஒரு பாட்டில் காலி பண்ணிட்டேன். மறுபடியும் 1.5 பாட்டில் காலி பண்ணிட்டு ஒரே டைம்லையா? ஆமாம் சார், ஒரே டைம்ல. அப்புறம் பணம் கொடுத்துட்டு வந்தேன்னா, என்ன சார் இப்படி சாப்பிட்றீங்கன்னா, சாப்பிட்டது பாத்ரூம் எல்லாம் வருவாங்க, அதான் குடிச்சேன் அப்படின்னா. அப்புறம் காசு கொடுத்தேன். அவர் ஒரு மாதிரியே பார்த்தாரு. என்ன வந்தேன், பாத்ரூம் வந்துருச்சு. பாத்ரூம்லையா? பூரா ரிலீஸ் ஆயிருக்கும். கிளீன் ஆயிடுச்சு சார். அது எனக்கு அடுத்த நாள் சாப்பிட்டேன் சரியா. இயற்கை சார், இயற்கை. ஔவையார் 1000 காலத்துக்கு முன்பாகவே அட்வைஸ் பண்ணி அதியமானுக்கு கொடுத்த கனியை நாம் இப்பொழுது எடுத்துக்கொள்கிறோம். அப்போ 1000 காலத்துக்கு முன்னாடி மனிதர்கள் எப்படி 150 வயசு 160 வயசு வரைக்கும் ஆரோக்கியம், திடகாத்திரம், நோய் நொடி இல்லாத அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு, இயற்கை தன்னை எப்பொழுதும் அரவணைத்துக் கொண்டால் நாம் எப்பொழுதும் இயற்கையுடன் வாழ்வோம். ஒரு ஆமைக்கு 500 ஆண்டுகள் ஆயுள், ஒரு தேரைக்கு 700 ஆண்டுகள் ஆயுள், யானைக்கு அதிகபட்சமான ஆயுள். ஏன்? அது காட்டில் இருக்கும் மரங்களை, காட்டில் இருக்கும் உணவுகளை, காட்டில் இருக்கும் மரத்திலிருந்து வரும் சுவாசத்தை கூட சுவாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால், அதனால தான் நான் சொல்றேன், இயற்கையுடன் இணைந்திருங்கள், எப்பொழுதுமே வாழ்க்கை வசப்படும். கண்டிப்பா சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். ஹலோ. எஸ், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க சார். சௌபாக்கிய சில்க்ஸ்னு ஒரு விளம்பரம் பண்றீங்களா? இதோ பாருங்க, சௌபாக்கிய சில்க்ஸ்னுடைய அதிரடி ஆஃபர் 175 ரூபாய்க்கு. அப்படி ஜில்லா செட், ஜில்லா 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 நானும் ஜில்லா தான் அப்படிங்கிற மாதிரி செட். சார், அது எந்த ஊர்ல சார் நடக்குது? சேலம், ஈரோடு, நாமக்கல் 3 இடத்துலையும் கிடைக்கும் காலையில். எந்த ஊரு சார்? சேலம், ஈரோடு, நாமக்கல். சேலம், ஈரோடு, நாமக்கல் சார். நாமக்கல்ல எந்த இடம் சார்? நாமக்கல்ல பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரப்போ அப்படியே சேலம் ரோட்டில் அப்படியே உள்ள நுழைஞ்ச உடனே குமரன் தங்க மாளிகை, குமரன் தங்க மாளிகை பக்கத்துல ஆப்போசிட்ல எதிர்புறத்தில் அப்படியே வின்சார் இந்தியா சிட்டி டெவலப்பர்ஸ் போட்டிருக்கும். ஆமா சார். இப்ப டிவில, ராயல் டிவில இப்ப லைவா பேசுறேன். அதே நான் தான் பேசுறேன் சார். எனக்கு உங்க ரசிகருங்க சார். நானு அப்படியா? இப்படியெல்லாம் ரசிகர் கிளம்புறேன். நான் ஒரு வியாபாரிங்க, பிசினஸ் மேன் இல்லைங்க சார். உங்க விளம்பரத்தை பாப்பேங்க சார். காலையில காலேஜுக்கு போவேல அக்கா கேட்டாங்க, இது சௌபாக்கிய சில்க்ஸ் எங்க நடக்குதுன்னு. குறைஞ்ச விலைக்கு இருக்குன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, இவ்வளவு பெரிய மனுஷரு பரவாயில்ல, குறைஞ்ச விலைக்கு மக்கள் ஏழைக்கு உதவுறாங்கன்னு சொன்னாங்க. அதனால அங்க சௌபாக்கிய எங்க இருக்குன்னு கேட்கலான்னு. சரிங்க சார். குறைஞ்ச விலைக்கு வாங்கணும்னு, குறைஞ்ச விலைக்கு விற்கணும்னா குறைஞ்ச விலைக்கு வாங்கணும். குறைஞ்ச விலைக்கு வாங்கணும்னா பணம் வேணும். பணம் வேணும்னா மக்கள்கிட்ட என்ன வாங்குறோம்? ஒரு உதவியாக, ஹெல்ப்பாக வாங்குகிறோம். அந்த வாங்கின பணத்தை அவங்களுக்கு வாழ்க்கையிலே எங்கே முதலீடு பண்ணாலும், எங்கே தொழில் செஞ்சாலும் கிடைக்காத லாபத்தையும் கொடுத்து நாமளும் லாபகரமான நிறுவனமாக வளர்றோம். இது 1 வருஷம் 2 வருஷம் உழைப்பு இல்லை, 20 வருஷத்துக்காக உழைச்ச நிறுவனம். ஆமாம் சார், உண்மைதான் சார். உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கும். ஆமாம், 20 வருஷம் கழிச்சு தான் இந்த நிலைக்கே நான் வர முடிஞ்சுது. ஆமாம் சார். எடுத்த உடனே வந்திருக்காது. சரிங்க சார். ஓகேங்களா? இன்னும் இருக்குங்க, காலம் இருக்குது, நேரம் இருக்குது. கண்டிப்பா நீங்க முன்னேறுவீங்க சார். நன்றி, வணக்கம். என்னை மற்றும் நான் மட்டும் முன்னேற மாட்டேன், என்னை சார்ந்தவர்கள் அனைவரும் உயர்வாக வாழ்க்கையில் பொருளாதார சுதந்திரம், பொருளாதார வெற்றி அடைவதற்கு நான் காரணமாக இருப்பேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அதாங்க 175 ரூபாய்க்கு சற்று 1, இந்தாங்க 2, இந்தாங்க 3, 175, 500 ரூபாய்க்கு 3 சட்டை காலையில். இந்தாங்க 175 ரூபாய்க்கு. ஒன்லி 175 rupees பர் ஃபேன்சி செட். ரஜினி முருகன், ஜில்லா போன்ற செட். இந்தாங்க. ஓகேவா? சேலம், நாமக்கல், ஈரோடு. எங்க வேணும் உங்களுக்கு? ஆமா, உங்களுக்கு எங்க வேணும்? எந்த ஊர்ல வேணும்? நாமக்கல்ல வேணும். நாமக்கல்ல காலையிலே வந்துருங்க, 10 மணிக்கு உங்களுக்கு சட்டு கிடைக்கும். 10 மணிக்கு சட்டு கிடைக்கும். அந்த ஜில்லா சட்டை மட்டும் எடுத்து காட்டிங்களா அப்படியே டிவில? இதோ இந்தாங்க 1. ஹலோ, இந்தாங்க ஒரு சட்டை. சரிங்க சார். இந்தாங்க இன்னொரு சட்டை. இந்தாங்க. இது எப்படி இருக்கு? சூப்பரா 2 இருங்க. சரி சார். இது பாருங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார், பிடிச்சிருக்கு. ரஜினி முருகன் சட்டை. சட்டை எடுக்கணும்னு ஆர்வமா இருக்கேன் சார். உங்க லைனை பிடிச்சது ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்பதான் பிடிச்சேன். இந்த பாருங்க ரஜினி முருகன் சட்டை. அப்புறம் சூப்பரா இருக்கு சார். இந்தாங்க. எப்பா வினோத், இது என்ன செட்டுப்பா? லோக்கல் சார் இப்பதான் பேசிட்டு இருக்கேன். உங்களோட சட்டை நீங்க காட்டிருந்தீங்க, ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிருக்கேன், இப்பதான் கண்டுபிடிச்சு நான் இருக்கேன். இது எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சார். நான் டெய்லி நாமக்கல் வரேன், நாளைக்கு காலைல வந்துடுறேன் சார். எந்த இடம் வரணுங்க? மாரி சட்டையா? மாரின்னு ஒரு படம் வந்திருக்கா? ஆமா சார். இது பாருங்க, இது ஒரு செட்டு பாருங்க. சூப்பரா இருக்கு சார். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். 2000 செட் இருக்குது.
ஹலோ. வணக்கம் 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 சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு ஒரு 12 வயசு குழந்தைக்கு ம் அந்த பாவாடை தாவணி மாதிரி ஒரு இது வந்திருக்கு பட்டு 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 பாவாடை சட்டை. இல்ல அது மத்தியானம் கேள்விப்பட்டேன், அது இல்லன்னு சொல்லி இல்ல நாளைக்கு கிடைக்கும், வாங்க நாளைக்கு தரேன், வாங்க நாளைக்கு தரேன். நாங்க வேலூர்ல இருந்து பேசுறோம். நாளைக்கு வாங்க தருகிறோம், சேலம் வந்துருங்க. சரி சரி. நேயர்களே, உங்களுக்கு நான் நேரலையில் பல தகவல்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. வணக்கம் சார், நாங்க வெப்படையில பேசுறோம். வெப்படை, ஈரோடு. ஆமாங்க சார். இப்ப கடை சொல்லி இப்ப ஜவுளி எல்லாம் இல்லைங்க, இது வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனி. இது அடிஷனலா இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அப்படிங்களா சார்? ஆமா. சரி சார். ஈரோட்ல எங்க இருக்கு சார்? ஈரோடுல பஸ் ஸ்டாண்டு, ராயல் தியேட்டர் நேர் ஆப்போசிட்ல அரசன் கண் மருத்துவமனை, நல்லி மருத்துவமனைன்னு ஒரு சந்துக்குள்ள இருக்கும். சரிங்க சார். அது கொட்டின பில்டிங்ல எங்க ஆபீஸ். சரிங்க சார். ஓகே. இப்போ வண்டியில் வச்சிருச்சு. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார், அந்த நாங்க சேலத்துல இருக்கிறோம். 8 வயசு குழந்தைக்கு ஜீன்ஸ் பேண்ட் சட்டை. ஜீன்ஸ் பேண்ட் இல்ல, மற்றதெல்லாம் இருக்கும். ஆனா வாங்க, நிறைய இருக்குது, வாங்க. சேலத்துல எந்த இடம் சார்? சேலத்துல 5 தியேட்டர் நேர் ஆப்போசிட். சரி வாங்க. நேரில் உங்களுக்கு உண்டான நிகழ்வுகளில் நேரலையில் சிவக்குமார் நான். வணக்கம். ஹலோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ. சார், நான் மேட்டூர்ல ராஜா பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார், உங்க ப்ரோக்ராம்லாம் நல்லா இருக்குங்க சார். எல்லாமே நல்லா இருக்கும், எப்போதுமே நல்லா இருக்கும். மேட்டூர்ல வந்து ஒரு பிளாட் போட்டு எல்லாத்துக்கும் மக்களுக்கு சேவை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்குங்க. கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன், போருங்க, கொஞ்ச நாட்கள்ல வந்துடுறேன். உண்மையாலுமே சார், நீங்க பிளாட் போட்டு மக்களுக்கு விற்பனை பண்றதாட உங்க பேச்சை கேட்டு நிறைய பேர் திருந்திருக்காங்க. கொச்சுச்சோ, இப்படி எல்லாம் பட்டமா? உண்மையாலுமே சார், ஏன்னா உங்க பேச்சு வந்து அந்த அளவுக்கு மக்களை திருத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஒரு சோப்பலாங்கி வேலைக்கு போகாதவங்க உங்க பேச்சை கேட்டா வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஜெயிச்சே தீரணும். ஜெயிக்க பிறந்த கூட்டம் இது. இந்த கூட்டம் சாக்கு போக்கு சொல்லும் கூட்டம் இல்லை, சாதிக்க பிறந்த கூட்டம். ஆமாங்க. ஆனா அது நமக்கு தெரியறது இல்ல, அவ்வளவுதான். ஆமாங்க, நல்லா இருக்குங்க சார். தெரிஞ்சா பிடிச்சுக்கலாம். அதனால மேட்டூர்ல பார்த்து ஒரு சைட் போட்டு கொடுங்க சார். சீக்கிரமா வரேன் சார், மேட்டூர்ல மேற்கு நோக்கி வரேன் சார். சரிங்க சார். நேத்து உங்க இது பார்த்தங்க, நேர்ல பார்த்து அவரை போன் பண்ணாங்க. அவரை ஈரோடு பிரான்ச்சுக்கு போயிடுச்சு. வெள்ளை கொண்டு வர சொல்லுப்பா, வெள்ளை சட்டை கொண்டு வர சொல்லு, 10 சட்டை கொண்டு வர சொல்லு, 5 சட்டை கொண்டு வர சொல்லு. சரிங்க சார். அதனால நீங்க சார், நான் ஈரோடு, நாமக்கல், இப்பொழுது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பக்கம் கரூர், திண்டுக்கல் போற ஐடியாவில் இருக்கும். சரிங்க சார். வெகு விரைவில் தமிழகம் எங்கும் மேட்டூருக்கு எங்களுக்கு வாங்க. கண்டிப்பா வரேன் சார். வெற்றி நிச்சயம். கண்டிப்பா. சரிங்க சார். வணக்கம் சார். வணக்கம். நான் உங்களோட பெரிய ஃபேன் சொல்லலாம். பெரிய ஃபேன் அப்படின்னா எப்படிங்க? பெரிய சீலிங் ஃபேன் கூட பெருசா இருக்குமா? இந்த கற்றால இந்த கரண்ட் எடுக்கிறக்கெல்லாம் இப்படி வச்சிருப்பாங்க, இப்படி இப்படி பெரிய ஃபேன் அது மாதிரி. ஆமாங்க சார். உங்களோட மார்க்கெட்டிங் ட்ரெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மக்களை யார் ஒருவன் மனதால் கவர்ந்து இழுக்கிறானோ அவனால் பணத்தையும் இழுக்க முடியும், தொழிலையும் செம்மையாக செய்ய முடியும், தன்னுடன் பணியாற்றுவர்களையும் வாழ்க்கை தரத்தில் உயர்த்த முடியும். ஓகே ஓகே சார். ஃபைன் சார். நான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசைங்க சார். இல்ல சார், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, பணம் இருந்தால் வாழ்க்கை உண்டு. கண்டிப்பா கண்டிப்பா. இது ரெண்டும் வேணும். மனசு மட்டும் நல்ல மனசு இருந்தா, முயற்சி இருந்தால் ரெண்டுமே உண்டுங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது. பயிற்சி எடுத்து முயற்சி பண்ணா ஜெயிக்கலாம். எடுத்த உடனே முயற்சியில் இறங்கிடக்கூடாது, பயிற்சி எடுத்து முயற்சி எடுக்கணும். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். நன்றி. நேர்களை நல்ல நிகழ்வுகள். உங்களுடன் நான் சிவக்குமார். வணக்கம். ஹலோ சார். ஏன் சார்? அப்படியே சர்ட்டெல்லாம் கொஞ்சம் காமிங்க சார். சர்ட்டெல்லாம் கொஞ்சம் சட்டெல்லாம் காட்டுறதா? அந்தாங்க. இது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார். எனக்கு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு சார். இதை போட்டு கருப்பு கலர்ல ஜீன்ஸ் பேண்ட் போட்டு சூப்பரா இருக்கு சார். அட்டகாசமா இருக்கா? அட்டகாசமா இருக்கு சார். ஓகே, இந்தாங்க 1, இந்தாங்க 2. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகா இருக்குல்ல? பாருங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கா? இந்தாங்க இது எப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே பிராண்டட் செட். 175 ரூபா. காலையில கதகளி ஆடிடணும், ரஜினி முருகன் வந்துடணும். ஓகேங்களா? தாரை தப்பட்டை அடிக்கிற வேகத்தை விட வேகமா இருக்கணும் விற்பனை. இந்த பாருங்க, ரஜினி முருகன் பிளைன் செட் எப்படி இருக்குங்க? சூப்பரா இருக்கு சார். ஓகே. ஆனா இதெல்லாம் நமக்கு போடுறதுக்கு தான் கொஞ்சம் சங்கடமா இருக்குதுங்க. காலையில் கீழையில வாக்கிங் போறப்ப யாருக்கும் தெரியாம போட்டு போயிடலாம். சரியா? சரி. இன்னும் காட்டவா?
இல்ல சேலத்துல இருக்குங்க சார். சேலம், நாமக்கல், ஈரோடு எங்கே வேணுமோ அங்கே எடுத்துக்கலாம். சேலம் எந்த இடங்க சார்? சேலத்துல எந்த இடத்துல? 5 தியேட்டருக்கு படம் பார்க்க வர்றீங்கல்ல, ஆமாங்க சார். அதுக்கு முன்னாடியே வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. பக்கத்துலேயே இருக்குது, ஆப்போசிட்லேயே. ரஜினி முருகன் சட்டை எடுத்துகிட்டு போயிட்டு சௌபாக்கியா ஸ்டோர், சட்டை கிளப்பும் பார் பட்டை. நான் விமர்சனம் பாருங்க, ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்காரு, ரசிக்கிற ஒருத்தர் வந்து சௌபாக்கியா ஸ்டோர், சட்டை கிளப்பும் பார் பட்டையை. என் நிகழ்ச்சி பிடிச்சிருக்கா உங்களுக்கு மனசுக்கு? சூப்பரா இருக்கு சார். டெய்லியும் பார்க்காம இருக்க மாட்டேன், 1 மணி நேரமாவது. 1 மணி நேரம் மட்டும் பார்த்துட்டு பாக்கி நேரம் பார்க்கறது இல்லையா? வேலைக்கு போயிட்டு வந்து டயர்ல தூக்கம் வந்துருதா? என்ன வேலைக்கு போறீங்க? வெல்டிங் வேலைங்க சார், மேட்டூர். ஐயோ, அது கண்ணெல்லாம் எரியுமே. நானும் ஒரு காலத்தில் வெல்டிங் வச்சிருந்தேன். ஆர்க் வெல்டிங்கு, கேஸ் வெல்டிங்கு, கேஸ் கட்டர்லாம் வச்சுருந்தோம் தான். ஆலியார் டேமில், டேம் செக்ஷனில் திடீர்னு ஃபிட்டரோ டர்னரோ அவங்களாம் வரலைன்னா லேத்தில் அந்த ஸ்பிண்டில் அதில் கடையணும், ஆர்க் வெல்டிங் வச்சு எடுத்துகிட்டு போகணும். சும்மா ஜேயின்னு பதவி கொடுத்துட்டாங்கன்னா மட்டும் உட்கார முடியாதுன்னு அங்கே ஆள் பற்றாக்குறை இருக்கிறப்போ அந்த வேலையில் நானும் செஞ்சுருக்கேன். ஜி போட்டி இருக்கிறேன், ஆர்க் வெல்டிங் பண்ணியிருக்கிறேன், கேஸ் கட்டரில் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லா தொழிலும் செஞ்சதுனால தான் இன்றைக்கி பேச முடியுது உட்காந்து, எந்த மக்கள் பேசினாலும். பேச்சு தரம் பயங்கரமா இருக்குங்க. என்னங்க? பேச்சு தரம் பயங்கரமா இருக்குங்க. வாயுள்ள பிள்ளை பொழைச்சிக்கும். அதுதான் சார். ஓகேங்களா? தேங்க்யூ. உங்களுக்கான நிகழ்வுகள் இது நேயர்களே. வணக்கம். நான் வந்து இப்போ லேண்ட் வந்து ஒன்று வாங்கலான்னு ஒரு ஐடியா பண்ணுவாங்க. 31,500 இருந்தால் போதுங்க. சரிங்க ஐயா. லேண்டு வாங்குங்க, இல்லைன்னா முதலீடு பண்ணுங்க. ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணுங்க. அதாங்க ஐயா, டிவி ஏதாவது பண்ற மாதிரி ஏதாவது ஐடியா சொன்னீங்கன்னா. வாரம் 1000 ரூபா, மாதம் 5000 திட்டம் இருக்கு. கீழே போகிற நம்பர் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அப்படிங்களா ஐயா? அந்தந்த ஊருக்காரங்க அந்த நம்பர் கூப்பிட்டுங்க. ஈரோடுக்காரங்க பாருங்க 9500486000க்கும். சரிங்க ஐயா. சேலம்னு வரும் பாருங்க. சேலம் வந்தால் சேலம்காரங்க சேலத்துக்கு நம்பர் கூப்பிடுங்க. ஃபேமிலியில் இருக்கிறதுனால நான் வந்து மல்லூருங்க ஐயா, சொந்த ஊர் எனக்கு வந்து மல்லூருங்க ஐயா. 15 நிமிஷத்தில் சேலம் வந்துடலாம். என் ஆஃபீஸுக்கு அதுவும் ரோட்லேயே இருக்குது, 5 தியேட்டருக்கு நேர் ஆப்போசிட்லேயே இருக்குது. இல்லைங்க ஐயா, ஒரு டைம் உங்கள் ஆஃபீஸ்க்கு வருங்க ஐயா. சரி, கூச்சப்பட்டுட்டு வெளியிலே. கூச்சப்படுறதுக்கு என்னையா இருக்குது? அங்கே ஏழை மக்கள் தான் இருக்காங்க. 5000க்கும் 3000க்கும் கூலிக்கு போயிட்டு இருந்த பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வந்து இல்லை 5000 ஒவ்வொரு விளம்பரத்தில் பார்த்தோம்னா 5000 10,000ங்கிறாங்க ஐயா. அந்த அளவுக்கு நம்மளால முடியாது. இல்லை இல்லைங்க, 5000 இருக்குன்னு சொல்கிறேன். 5000க்கும் 3000க்கும் போயிட்டு இருந்த பிள்ளைகள தான் என் கடையில் இப்போ 10,000 5,000 சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. சரிங்க. வந்து பாருங்க. ஏழைகளின் பொற்கூடம், ஏழைகளின் நிழல் கூடம், ஏழைகளின் வாழ்க்கையை தாங்கி பிடிக்கும் கூடம் வின்சார் இந்தியா சிட்டி டெவலப்பர்ஸ். வணக்கம். வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். சார், என் பேர் சித்ராங்க சார். சொல்லுங்க சித்ரா. சார், இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல 1 lakh பண்ணியிருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னொரு 1 லட்சம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் யாரோ ஒருத்தர் பண்ண வச்சாலோ, அல்லது 1 லட்சம் ரூபா இடம் பின்னாடி போயிட்டு இருக்கிறத வாங்கி வச்சாலும் உங்களுக்கு 5000 ரூபா நேரடியாக கொடுக்கப்படும். யார் ஒருவர் பரிந்துரை செய்தாலும் அதற்கு ஒரு மதிப்பளிக்க வேண்டும். அதற்கு ஒரு என்ன சொல்லுவோம், பெனிஃபிட் இருந்தால் தான். நானே இத்தனை நிறுவனம் வளர்ந்துட்டு இருக்கிறதுங்கிறதுனால தான் இந்த நேரத்தில் கூட பசி இன்னும் சாப்பிடல பாருங்க. சாப்பிடலன்னா கூட கம்பீரமாக பேசக்கூடிய இந்த ஆற்றல் எங்கிருந்து வருகிறது? 18 கம்பெனிக்கு இன்னைக்கு சொந்த அதிபதி. கை நிறைய மோதிரம் போட முடியுது. எந்த காரில் வேணாலும் ஏறி போகலாம், சொந்த காரு. எந்த வீட்டில் வேணாலும் தூங்கலாம். 59 வீடு இருக்குது. ஒரு மனிதனுக்கு ஒரு வீடு இருந்து இன்னொரு வீடு இருந்தாலே சின்ன வீடு தாக்கு பிடிக்க முடியாமல் வாழ்கிற காலத்தில் ஒரு மனிதனுக்குங்க ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு இருந்தால் அதை சின்ன வீடுன்றாங்க. 59 வீடு வச்சிருக்கிறேன். ஒன்லி ஹவுஸ். நோட் திஸ் பாயிண்ட். ஒன்லி ஹவுஸ். டேலண்ட் இல்லை, உழைத்தால் உயர்வு நிச்சயம். உண்மையாக இருந்தால் உயர்த்தப்படுவாய். நீ எதை நினைத்தாயோ அதுவாகவே ஆவாய். நான் ஒரு தொழில் பண்ணி வியாபாரியா பெரிய லெவலில் வரணும்னு கனவு கண்டேன். பெரிய லெவலில் ஆகிறதுக்குண்டான முயற்சியில் போயிட்டு இருக்கேன். இன்னும் உயர்த்தப்படுவேன், இன்னும் உயர்த்தப்படுவேன். என் கூட இருக்கிறவங்களையும் உயர்த்தி அழைத்து செல்வேன். என்னிடம் முதலீடு செய்வர்களுடைய குடும்பமும் உயர்த்தப்படும். ஜெருசலமே நீ உயர்ந்து நிப்பாய் என்று சொன்ன அந்த தேவன், இயேசு சொன்ன தேவன், ஜெருசலமே நீ உயர்ந்து நிப்பாய் என்று சொல்லும் போது அதுபோல என் நிறுவனத்தில் பணிபுரிகிறவர்களும் உயர்ந்து நிற்பார்கள், உயர்த்தப்படுவார்கள். காலத்தின் கட்டாயம். நன்றி. வணக்கம். எஸ் சார். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆமாங்க. உங்க ஆபீஸ்ல வந்து யார்கிட்ட பண்ணலாங்களா? அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம், நேரடியாக வாங்க, உங்களுக்கு லாபம் உண்டு. மார்க்கெட்டிங்கில் தான் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு உலகம் முழுக்க காத்திருக்கிறது. அது என் நிறுவனம், மார்க்கெட்டிங் நிறுவனம். வாங்க, வெல்கம். பாருங்க, வெள்ளச்சட்டை காட்டியிருந்தேன். வெள்ளச்சட்டை என்ன ரேட் சொன்னாங்கப்பா? சொல்ல 200 ரூபாயா? நாளை காலத்தில் 150 ரூபா வெள்ளச்சட்டை பார்த்துங்க. பிராண்டட் சட்டு
பிராண்டட் 150 ரூபா. காலையில் 9 to 12 மட்டும். மற்ற நேரங்களில் வந்தால் 200 ரூபாய் இல்லையா? வெள்ளை சட்டை உங்களுக்காக நாளை காலையிலிருந்து 200 ரூபாய் ஷர்ட். 200 ரூபாய்ங்கிறது பாதிக்கு பாதி விலை. அதுலேயும் 50 ரூபா லாபம். 150 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். காலேஜு, அலுவலகத்துக்கு, எந்த காரியத்துக்கு வேணாலும் கொடுக்கலாம். வெள்ளை சட்டை ஸ்டிச்சிங்கோட. அந்த கலர் சட்டை இன்னொரு வாட்டி காட்டுங்க சார். சார் நான் 11 மணிக்கு மேலே காட்டுறேன். இப்போ சாப்பிட போகிறேன். சார் ஒரு ட்ரிப்பு பாருங்க சார். அந்த சொக்கா போட்டா எனக்கு சங்கடமா இருக்குன்னு சொல்றீங்களா? இதா அந்த சொக்கா நீங்க ஒரு நாளைக்கு போட்டு முன்னால உக்காந்தீங்கன்னா அப்படி சின்ன பையனாட இருப்பீங்க சார். நீங்க ரொம்ப அழகா. நான் அதுக்கு தான் நெல்லிக்காய், கற்றாழை, திரிப்பாலெல்லாம் சாப்பிட்டு இருக்கேன். வயசை குறைச்சு ஒரு நாளைக்கு கலர் சொக்கா போட்டு உட்காருங்க சார். உங்க முகத்துக்கு அருமையா இருக்குங்க சார். கண்டிப்பா நாளைக்கு உட்கார்ந்துறேன். எப்ப பார்த்தாலும் அந்த வெள்ளை சொக்காவே போட்டுட்டு உட்காரு. இறைவன் கொடுத்த வரம் வெண்மை. வெண்மை புரட்சிங்கிற மாதிரி வெள்ளை மனிதனை ஒரு தூய்மையாக காட்டக்கூடிய கலர். எங்களுக்கோசரம் ஒரு நாளைக்கு கலர் சொக்கா போட்டு உட்காருங்க சார். சார் இப்ப டிஃபனே சாப்பாடெல்லாம் நீங்க ரசம் எல்லாம் எடுத்து வைன்னு சொன்னீங்க. அதெல்லாம் எடுத்து வச்சு தெம்ப சாப்பிட்டு கலர் சொக்கா மட்டும் போட்டு உட்காந்து பாருங்க சார். விடிய உங்களை உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க சார். அப்படியா? என் சைஸ்ல சட்டை இருக்கா? நல்ல கலர் சொக்காவா அந்த பாருங்க நெல்லியா ஒரு சொக்கா இப்ப காட்டுங்க கொஞ்ச நேரத்துக்கு முத. நெல்லியா காட்டி போட்டனா? ஆமா இந்த பக்கம் பாருங்க சார். எல்லாம் சினிமா பேரா நீங்க சொன்னீங்க. ஆமா அருமையா இருக்கு சார். இப்ப மட்டும் நீங்க அந்த கலர் சொக்கா மட்டும் போட்டு உட்காந்து பாருங்க. போட்டு பாக்குற சைஸ் இருப்பாங்க. சைஸ் இந்தாங்க. நீங்க கேட்ட சட்டை இதுதான். நீங்க கேட்ட சட்டை பாருங்க. இதா பட்டாசு கிளம்புங்க சார். இதா உங்களுக்கு ஏத்த சொக்காங்க சார். அதுதான் சார் நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இத போட்டு லைவ் பண்றதா? பாருங்க சார். என்னங்க சார் இதுல என்னங்க சார் இருக்குது? பாத்துறேன். இன்னும் தெளிவா நாங்க பாப்போம். 11 மணிக்கு கரெக்டா வந்துடுறேன். எங்கேயும் போயிடாதீங்க. இப்ப நாங்க விடிய பாப்போம் சார். நீங்க எவ்வளவு முடிக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டே சீக்கிரம் சாப்பிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் சாப்பிட்டு இன்னும் தெம்பா வாங்க சார். கொஞ்சம் மூஞ்சில களை கம்மி ஆயிடுச்சு. இல்ல காப்பி இருக்கு. அந்த சொக்கா போட்டு உட்காந்தீங்கன்னா பிரைட் ஆயிடுவீங்க. நீங்க போட்டே வரேன். போட்டு வாங்க சார். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னோட நேம் வந்து கவிதா. நான் இங்கே அலகாபுரத்துலேருந்து தான் வரேன். அப்போது வந்து நான் வந்து 6 மந்த்தாக நியூ டூரிசம் நகைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கேன். கிஃப்ட் வவுச்சர் இதுதான் கிஃப்ட் வவுச்சரு. கரெக்டாக மந்த்லி வந்து இன்னைக்கு டேட் 5th இன்றைக்கே வந்து வாங்கிக்கலாம். கரெக்டாக கொடுக்குறாங்க. எம்டி சார் வந்து நிறையா பண்ணுறாரு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா ஃபேமிலிக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் எம்டி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். லவ் இன்ஸ்டார் இந்தியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றின்னு தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பேர் சவுந்தரராஜன். லோக்கல் அரிசிப்பாளையத்தில் தான் நான் குடியிருக்கிறேன். நான் இன்ஸ்டார் இந்தியாவிலேருந்து இது வரைக்கும் நான் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இதில் பெனிஃபிட் அடைஞ்சிட்ருக்கிறேன். நான் அதில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்கிறேன். லேண்டு வாங்கியிருக்கிறேன். சிங்கப்பூர் சிட்டி லேண்டு வாங்கியிருக்கிறோம். நியூ டூரிஸ்டம் நகரில் லேண்டு வாங்கியிருக்கிறேன். இப்போ சமீபத்தில் காலேஜ் சிட்டிங்கிறதுலையும் லேண்டு வாங்கியிருக்கிறேன். லேண்டு வாங்கினதும் இல்லாத அதில் 24 மாதம் நான் கொடுத்த பணத்தை ரிட்டர்ன் வாங்குகிறேன். அந்த ஸ்கீமில் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி டூரிஸ்டம் நகர்லேயும் 15 மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது ரீபேமெண்ட்டு வாங்கியிருக்கிறேன் நான். அதனால் அங்கே எனக்கு லேண்டும் மீதியாக இருக்குது. இப்போ வாங்க போகிற காலேஜ் சிட்டிலையும் லேண்டு மீதியாக போகுது. மாதம் நான் கிஃப்ட் வவுச்சர் வாங்குறது என் பேர்லேயும் என் பொண்ணு பேர் என் சம்சாரம் பேரும் என்னுடைய பேர்லேயும் வாங்கிட்டு இருக்கிறேன் நான். இதெல்லாம் கிஃப்ட் வச்சுருங்க. இப்போ இன்றைக்கி ஒரு 2 கிஃப்ட் வவுச்சர் வாங்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நான் இந்த மாதம் ரிட்டர்ன் பேமெண்ட் வாங்குறதுக்காக 2க்குமே வந்திருக்கிறேன் நான். இந்த கிஃப்ட் வவுச்சர் நீங்கள் பார்த்துக்கலாம். கிஃப்ட் வவுச்சர் பார் கையில் வச்சுருக்கு. இதுதான் கிஃப்ட் வவுச்சர். மாதம் அந்தந்த தேதிக்கு வந்தால் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் அதிகபட்சமான நேரத்துக்குள்ளே நம்ம பணத்தை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். லேட் ஆகாது. தங்கு தடையும் எதுவும் வராது. அந்தந்த தேதி கரெக்டாக அந்த தேதி கொடுத்துருவாங்க. ரொம்ப நன்றி. கிஃப்ட் வவுச்சர் வாங்கிட்டு இருக்கிறது ரொம்ப நன்றிங்க சார். என் பேர் மனோன்மணிங்க. நான் வின்சாரில் வந்து நான் பணம் போட்டிருக்கேங்க. பிளாட் வாங்கியிருக்கேன். ரொம்ப வவுச்சர்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. எம்டி சாருக்கு ரொம்ப நன்றி. நான் மாதம் 10,000 ரூபாய் வாங்குறேங்க. பூலாம்பட்டியில் வாங்கியிருக்கேங்க நான் பிளாட்டு. ரொம்ப நல்லா இருக்குங்க. மாதம் கொடுக்குறதுனால வீட்டு செலவுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. நம்ம எம்டி சாருக்கு தான் நன்றி சொல்லணுங்க. நேயர்களே வணக்கம் 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 வணக்கம். முதன்முறையாக உங்களுடைய கலர் ஷர்ட்டில் இந்த சட்டை காட்டிகிட்டு இருந்தேன். ஒரு நேயர் அப்படியே வந்து இந்த சட்டை போட்டுட்டு தான் நீங்கள் பேசணுன்னாரு. உடனே பாருங்கள் சட்டை ஃபிட்டாக இருக்குது. நம்மளும் யூத் ஆயிடலாம். வெறும் 175 ரூபாய் மட்டுமே. 175 rupees ஒன்லி. ஃபுல் அண்ட் செட் முழுக்கை சட்டை 175 ரூபா. எனக்கும் சரியாக இருக்குதுங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம். எனவே நேரலையில் நாம் பேசக்கூடிய தகவல்களில் நேரில் ஒரு அற்புதமான முதலீடு மற்றும் இடம் சார்ந்த நிலம் சார்ந்த நிகழ்வுக்கு உங்களை அழைக்கிறேன். வணக்கம். வணக்கம் சார். சூப்பராக இருக்குங்க சார். நான் தான் சார் கடைசி காலாக ஃபோன் பண்ணேன். 44 வயசுலேயே நல்லா இருக்குதுன்னா சரிபாதி 22 யூத்துக்கு சார் சொல்கிறீங்க. எப்படிங்க வயசு எதுக்கு சார் சொல்றீங்க? நீங்க எப்பவும் 16 தான் சார். அதான் சார் 22 வயசுக்கு இந்த சட்டை எப்படி இருக்கும்?
பட்டாசு கிளம்புதுங்க சார். உண்மையாலேயே அடையாளமே எனக்கு தெரியலைங்க சார். 175 ரூபா. அருமையா இருக்கு சார். இந்த கடை இதெல்லாம் கடைக்கு போனா 500 ரூபாய்க்கு மேல வருங்க சார். எவ்வளவோ வந்துட்டு போகுது. நம்ம கடையில காலையில நாளைக்கு நாமக்கல், ஈரோடு, சேலம் காலையில வந்தா நான் எங்க சார் சொக்கா எடுக்க முடியுமா முடியாதுன்னு எனக்கு தெரியலைங்க சார். கட்டாயம் இருக்கும், வாங்க காலைல நாளைக்கு நேரத்துல நீங்க வேற சொல்லிட்டீங்க. காலையில நான் என்ன வந்து சார் சொக்கா எடுக்கிறதுன்னு எனக்கு 8 மணிக்கு நீங்க சொல்லிடுற விடுங்க. 8 மணிக்கு கடை ஓபன் ஆகுங்களா சார்? ஓபன் பண்ணிடுற சொல்றேன். கண்டிப்பா காலையில வந்துடும் சார். நன்றிங்க சார். வணக்கம். ஓகேங்க சார். நேரங்கள் இது உங்களுக்கு உண்டான நேரம். நேரங்களில் நான் சிவகுமார் உங்களுடன். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். ஓகே, அடுத்து உங்களுக்கு. வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார், எப்படி இருக்கு முதன் முறையா கலர் செட்ல? செமையா இருக்கு சார். இந்த ஷர்ட் நான் இப்போ உடனே ஆர்டர் பண்றேன் சார். இந்த செட் ஆர்டரா? இது போட்டேன் நான். அதான் சார், அடுத்த 2வது செட் நான் சார். இந்த 2வது செட் தான் இங்க இருக்கு பாரு. ஓகே சார். எப்படி இருக்கு? செமையா இருக்கு சார். அட்டகாசமா. கலர் செட்ல அப்படி அப்படி இப்பவே ஆசையா இருக்குது. இப்பவே ஒரு ஆசையா இருக்கு. எப்படி இங்க பாரு. ஆமா சார். எப்படி இருக்குது? இது எப்படி இருக்கு? ஓகே சார். அந்த ஷர்ட் எனக்கு ஆர்டர் சார். இதா எல்லோவா? ஆமா சார். இந்த ஷர்ட் எனக்கு இங்க பாரு. அப்படி இங்க பாரு. எப்படி இருக்கு எல்லோ ஷர்ட்? செமையா இருக்கு சார். நாளைக்கு காலைல சார் நான் போடுறேன். ஒல்லியான மாதிரி தெரியுதா? ஆமா சார். பயங்கர ஸ்லிம்மா இருக்கிற மாதிரி தெரியுது சார். நல்லா இருக்கு சார். ஒத்த கைக்கு எப்படி இருக்குது? மத்த கைக்கு எப்படி இருக்கும்? +2 படிச்ச மாதிரி தெரியுது சார். +2 படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியுது சார். +2 படிக்கிற ஸ்டூடெண்ட். இதோ பாரு, இதுல ரஜினி முருகன் வேற. இங்க பாரு, இந்த செட் ஜில்லா. இதெல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கு இந்த கலர் போட்டா அழகா இருக்குல்ல? நல்லா இருக்கு சார். ஓகே, நாளை காலையில சட் 175 ரூபா. 500க்கு 3. ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். அற்புதமான நிகழ்வு. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு சார். ஓகே, ரைட். இனிமேல் யூத்தாவே மாறிடலாம். ஆமா சார். ஓகே. செமையா இருக்கு சார். ஓகே, நேரில் உங்களுக்கான நிகழ்வுகள் இன்னும் 1 மணி நேரம். சாரி, 45 நிமிஷங்களோட. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் நல்லா இருக்கீங்களா? பாருங்க சார், எப்படி இருந்த நான் இப்படி இருக்கேன். செம்மையா இருக்குங்க சார். ஷர்ட் அப்படியா? 175 ரூபா சார். 175 ரூபா. 175. வெளியே சொல்லிடாதீங்க. நீங்க நாளைக்கு 4 ஷர்ட் வாங்கிடுறேங்க சார். வெளியே மட்டும் சொல்லிடாதீங்க. 175 ரூபா சார். இங்க பாருங்க, வெள்ளை தாமிரபரணியினுடைய வெண்மையான தாமிரபரணி ஆற்றினுடைய காவிரி ஆற்றினுடைய வெண்மை எப்படியோ அப்படியே இதுவும் 175 ரூபாய்க்கு பிராண்டட் செட். சரி, 150 ரூபா. நாளை காலையில் 9 to 12 எடுக்கிறவங்களுக்கு 150 ரூபா. வெள்ளச்சட்டை ஃபுல் அண்ட் ஆஃப் ஹேண்ட். ஃபுல் அண்ட் ஆஃப் ஹேண்ட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? டெய்லி கலர் செட் போட்டு உட்காருங்க சார். நானா? ஆமாங்க சார். இப்போ ஜீன்ஸ் பேண்ட்டு? ஜீன்ஸ் பேண்ட் போடுங்க சார். ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் சார். தனுஷா பேசுறேன் சார். காண கண்கோடி வேண்டும் அப்படிங்கிறியா? சார் சூப்பரா இருக்கீங்க சார். இந்த சட்டையில தான். கலர் சட்டையிலையா? ஆமா சார். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி நீங்க சாப்பிட்டு வந்தானே எப்படிதான் இருக்கீங்கன்னு பாத்துலாமே. ஸ்டில் வெயிட்டிங் சார். ரொம்ப சூப்பரா இருக்கு சார். இனிமேல் டெய்லி கலர் ஷர்ட் தான், ஜீன்ஸ் பேண்ட் ஷூவோட தான் சார். அப்படியே நாமளும் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது தானே? ட்ரெண்ட் தான் இனிமேல். சூப்பரா, நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒயிட் ஷர்ட்டோட இதான் சார் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு. அப்படியே ரொம்ப யங்கா இருக்கீங்க சார். அதான் பாரு, இங்க பாரு, அடுத்த சட்டை ரெடியா இருக்கு. அடுத்த 1/2 மணி நேரத்துக்கு இந்த சட்டை. இதோ இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சார். இன்னைக்கு ஃபுல் டே நான் லைவ் பார்த்துட்டு தான் சார். இது பாரு, இங்க பாரு, கையில பாருங்க, இந்த இடத்துல கருப்பு கலர்ல ரஜினி முருகன்ல அந்த டான்ஸுக்கு பண்ற மாதிரி. இங்க பாருங்க, அழகா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சார். மஞ்சள் கலர். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சார். இன்னும் நிறைய கலர்ஸ் வச்சிருக்கேன். எவ்ரி ஹாஃப் அன் அவர் நியூ லுக்கா சார்? எப்படிமா? ஒவ்வொரு ஹாஃப் அன் அவருக்கு நீ புது லுக்கா சார்? இனிமே ஒவ்வொரு ஹாஃப் அன் அவருக்கு ஒரு புது ஷர்ட் போடலாமா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. சூப்பரா இருக்கு சார். நாளைக்கு சுடிதார் ஆஃபர் விட்டு ஜீன்ஸ் பேண்ட் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்துடலாம். அதான் நிறைய கேட்குறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். அதையும் கொண்டு வந்துடலாம். உன் பையன் கூட நீ பார்த்து பொறாமப்படுவான் போல் இருக்கு சார். அவன் பார்த்துட்டே இருக்கான் சார். ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கான் சார். வெயிட் பண்ணி விளையாடிட்டே அப்படி காமிச்சிட்டு இருக்கோம். ஓகே, பாய். குட் நைட் சார். குட் நைட். வணக்கம். வணக்கம் சார். ஷர்ட் சூப்பரா இருக்குங்க சார். 175 ரூபா தான். 175. 500க்கு 3. 500க்கு 3. சொல்லுங்க சார். இந்த ஷர்ட்டுக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்குது. ஓகே சார். அதே மீசி கொஞ்சம் முறுக்கி விட்டு இன்னும் அருமையா இருக்கும். எப்படிங்க? மீசிய அப்படி முறுக்கி விட்டீங்கன்னா இன்னும் அருமையா இருக்கு. இப்படியா? மீசி முறுக்கி விட முடியற அளவுக்கு மீசிய முறுக்கி விட்டு
ரெண்டாவது முறுக்கி விட்டோம்னா சூப்பரா இருக்கும். இப்படியா? ஆமா, இன்னும் நல்லா நல்லா முறிக்கணும். இன்னும் நல்லா முறிக்கணுமா? எப்படி ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்ச்சி இப்படி ஆகிப்போச்சே. நல்லா இருக்கா? சூப்பர். இன்னும் கொஞ்சம் இன்னும் கண்ணாடி நீங்க அப்படியே ஏங்க இருந்தா தானே முறுக்க முடியும். கட் பண்ணிக்கிறீங்க. சரி, 4 நாள் தான் ஆகுது கட் பண்ணி. அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்ல மாட்டீங்க. இப்போ நல்லா இருக்குது. ஓகே சார், நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். காண கண் கோடி வேண்டுபட்டார். இது யாரு? அருமையா இருக்கீங்க சார், அருமையா. உண்மையிலே சார், அதாவது நீங்க வாரத்துல அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளாவது கலர்ஃபுல்லா உட்காருங்க சார். கலர்ஃபுல் கலர்ஃபுல். ஓகே சார். சூப்பரா இருக்கு சார். இந்த பிசினஸ் வந்து நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ் வந்து எப்பவும் ஒயிட்டாவே இருக்கிறீங்களா? ஆமா. இன்னைக்கு பாரு இவ்வளவு கலர்ஃபுல். இன்னைக்கு இந்த அமாவாசை நாள்ல இவ்வளவு கலர்ஃபுல்லா ஜனக மத்தியில இவ்வளவு ஒரு பிரைட்டா இருக்கீங்க நீங்க. எல்லா புகழும் திரிபலாவுக்கும் நெல்லிச்சாருக்கும் கற்றாழைச்சாருக்குமே சேரும். இந்த கலர்ஃபுல் வந்து நீங்க எப்பவுமே இந்த கலர்ஃபுல் வந்து வின்சாரு அப்படிங்கறது வந்து கலர்ஃபுல்லா மேலோங்கி நீங்க வந்து ஒருத்தர் மீசையை முறுக்கி விட சொன்னார் சார். 2 நாள் தான் ஆகுது கட்டிங் பண்ணி. சரக்கு இருந்தா தான் முறுக்கி விட முடியும். இது சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இதோட இது சூப்பர். இந்த கலர்ஃபுல்லுக்கும் அந்த மீசை முறுக்கிடத்துக்கும் அருமையோ அருமை. அது மாதிரி சார் என்னமோ இருக்கிற வாரி சுருட்டிக்கலாம், இல்லாதவ என்ன பண்றதுங்கிற மாதிரி இப்பதான் சார் இந்த கணேஷ் சாரை பார்த்து. அதாவது இப்ப ஒயிட்லயே பார்த்து ஒரு மாதிரியா இருந்தது ஜனங்களுக்கு. ஆனா இன்னைக்கு இப்ப இந்த நேரத்துல நான் முறுக்கிற வேகத்துக்கு மீசையே வளர்ந்துருக்கும் சார். சார் 9:30 மணில இருந்து உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டே இருக்கேன், முடிக்க தூங்காம பார்த்துட்டே இருக்கேன். சரிங்க சார். ஆனா அந்த ஒரு அன்பு கேட்ட ஒரு காரணத்துக்காக நீங்க கலர் செட்டு போடுங்க, அதுக்கு அவரே சூஸ் பண்ணி கொடுத்தாரு. இந்த தட்டை தான் நீங்க போடணும் அப்படின்னு. ஆமா, அதே தட்டை போட்டுட்டு நான் 11 மணிக்கு வந்தோடனே சாப்பிட்டு 11:10க்கு தான் வந்திருக்கீங்க. ஆமா, கொஞ்சம் ரசம் சாப்பிடறதுக்கு லேட் ஆகி போச்சுங்க. பரவாயில்ல. அந்த ஒரு வாடிக்கையாளர் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து மக்களில் நானும் ஒருவன் தாங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாதுங்க. நிச்சயமா அதான் சொல்றேன். அந்த வாடிக்கையாளர் ஒருத்தர் சொன்ன ஒரு காரணத்துக்காக எப்பவுமே நீங்க ஒயிட்டாவே இருந்து இன்னைக்கு அந்த கலர் செட்டு போடுறீங்கன்னா ஜனங்களுக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. கண்டிப்பாங்க சார், ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஜனங்களுக்கு எல்லாத்தையும் நல்லதே பண்ணுங்க, நல்லபடியா இருப்போம். தேங்க்யூ சார். உங்களுக்கான நிகழ்வுகள். நான் சிவகுமார். வணக்கம். ஹலோ. ஓகே, அடுத்து வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ சார். சார் சூப்பரா அப்படியே பிரின்சிபல் மாதிரி இருக்கீங்க சார். எப்படி? பிரின்சிபல் மாதிரி சார். பிரின்சிபால் மாதிரியா? ஆமா. ஏங்க பிரின்சிபால்னா 60 வயசு 55 வயசு சார். ஸ்கூல்ல எல்லாம் பிரின்சிபல் இருக்கிறாங்க சார். எங்க? அந்த மாதிரி இருக்கீங்க சார். காலேஜ் ஸ்கூல்ல. ஓ, பிரின்சிபால்னாவே கொஞ்சம் இப்படித்தான் இருப்பாங்களா? இதை நான் பார்க்காம போயிட்டேன் பாரு சார். இனிமேல் கலர் செட்லயே வாங்க சார். கலர் செட்லயே வரலாமா? ஆமா. யாராச்சும் லவ் லெட்டர் கொடுத்துட்டா? யாரும் கொடுக்க மாட்டாங்க சார். ஏங்க இவ்வளவு தூரம் சொல்ல ஒரு நல்ல மனுஷன் லவ் லெட்டர் கொடுப்பாங்கன்னா நிறைய கொடுப்பாங்க சார் சொல்லியிருந்தா ஒரு ஆறுதல். சார் நீங்க காட்பாதன் மாதிரி சேலத்து மக்களுக்கு காட்பாதன் எல்லாமே பொருந்துது. ஆமா, யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. சரிங்க சார், பாத்துக்கலாம் சார். சரி, பாய். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்பதான் சார் உங்க நிகழ்ச்சி ஒரு புதுமையா இருக்கு, அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கு சார். நைட் நேரத்துல இந்த படையப்பா படத்துல வந்து செந்தில் வந்து சொல்லுவான் அடிக்கடி, இவ்வளவு நாளா தலை கெட்டப்ல இருந்தேன், இப்போ தளபதி கெட்டப்புக்கு வந்துட்டேன். சரிங்க சார், சூப்பருங்க சார். இனிமேட்டு இப்படிதாங்க சார் வரணும். நான் பிரகாஷ் பேசுறேன் சார், சேலத்துல. சூப்பர் பிரகாஷ். இந்த ஏதோ ஒரு படத்துல படையப்பா படத்துல செந்தில் சொல்லுவான், சொல்லுங்க சார். மாப்பிள்ள இல்ல ரஜினி சொல்வார், மாப்பிள்ள அவரு தான், ஆனா அவர் போட்டுருக்க ட்ரெஸ் என்னதும்பா அப்படி பாரு. இவரு நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லுவார். நீங்க இவ்வளவு சேவை தந்துட்டு இருக்கீங்க சார், ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி சார். ஓகே பிரகாஷ். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி சார். வணக்கம் நேயர்களே, உங்களுக்கான ஒரு மனமகிழ்வை தரக்கூடிய நிகழ்வுகள் இது மட்டும் இல்லை. எஸ் வணக்கம் சொல்லுங்க. கண்ணே பற்று, நான் நீ எங்க போய் சுத்தி போட. யார் பேசுறீங்க? என் பேர் பாரதி. பாரதி எங்க இருந்து? கோத்தகிரி. நாங்க போதே அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். எந்த ஊர்ல இருந்தீங்க? கோத்தகிரியா? ஆமாங்க சார். ஐயோ, குளிர் அதிகமா இருக்குமே. ஆமாங்க சார். நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல ரொம்ப அழகா இருப்பீங்க, இதுல ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்ல அழகா இருப்பேன், இதுல ரொம்ப நல்லா அழகா இருப்பேனா? ஆமாங்க சார். ரியல் எஸ்டேட்டுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கு, அதுல தானே நான் இருக்க முடியும்.
ஓகேங்க சார். பாரதி வந்து கோத்தகிரி பொண்ணா சேலம் பொண்ணா? நான் வந்து ஓமலூர் பொண்ணுங்க சார். நான் மேரேஜ் பண்ணிருக்கு கோத்தகிரிங்க சார். மாப்பிள்ளை அங்க இருக்காரு? ஆமாங்க சார். உங்களுக்கு கட்டி கொடுத்தது அங்க? ஓகே, பரவாயில்ல. கட் ஆயிருச்சு, கால் கட் ஆயிருந்தாலும். வணக்கம். ஹலோ. எஸ் சார். ஹலோ சார், கேட்குதுங்களா? கேட்குது சார், சொல்லுங்க சார். நாங்கள் வேலூர்ல இருந்து பேசுகிறோம். வேலூர், நாமக்கல், பரமத்தி வேலூர். ஆமாங்க சார். சொல்லுங்க சார். கம்பெனி இருக்குது இல்லை? இப்போதான் பரமத்தி வேலூர் தான் சொல்றீங்க. ஆமாங்க சார். சொல்லுங்க சார். சார், எனக்கு இப்போ நம்ம வந்து நாமக்கல்ல ஒரு டீலர்ஷிப் எடுத்துருக்கிறோம். நாமக்கல்ல ஒரு டீலர்ஷிப்புங்க சார். ம். அது வந்து இந்த கேஸ் ரெகுலேட்டர் வந்து ஃபயர் ஆகுது இல்லைங்க சார்? ஆமாங்க. கேஸ் ஃபயர் ஆகிறது வந்து தடுக்கிற மாதிரி ஒரு இது. ஓகே. அது வந்து இதில் மார்க்கெட்டிங் பண்ணலாமாங்க சார்? தாராளம் பண்ணலாம். நாளைக்கு ஒரு 11 மணிக்கு நாமக்கல் ஆஃபீஸ் வரீங்களா? அந்த பிராண்டட் எடுத்துட்டு வாங்க. என்னென்ன இருக்கோ எடுத்துட்டு வாங்க. 11 மணிக்கு வாங்க. சுகுமார்னு சொல்லி மார்க்கெட்டிங் ஹெட், ஈரோடுக்கும் நாமக்கலுக்கும் அவர் தான் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர். யாருங்க சார்? நம்ம சுகுமார் சார். சுகுமார், அவரை பார்த்துருங்க. நான் முடிஞ்சா நான் ரவுண்ட்ஸில் இருப்பேன். ஈரோடு போயிட்டு அப்படியே வந்துடுவேன். ஓகே சார். தேங்க்யூ. உங்களை கான்டாக்ட் பண்ண நம்பருங்க சார். கான்டாக்ட் நம்பர் 9500 குறிச்சுக்குங்க. 9500 980 789 789. ஓகே சார், தேங்க்யூ. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். அம்மாபேட்டிலேருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. நகைக்கடை ஆரம்பிக்கிறீங்க சார்? நகைக்கடை. நகைக்கடையா? ஆமாம் சார். அப்புறம் நகைக்கடை போட்டு அப்புறம் செயினில் பெருசாக போட சொல்லுவீங்க. இல்லை சார், எல்லாமே இப்போ சகாயமாக கொடுக்குறீங்க. நகைக்கடை வச்சா எங்களுக்கு சகாயமாக. நகைக்கடையில் சகாயமெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. அதுக்குன்னு ஒரு நெறிமுறை விதிமுறை இருக்குது. ட்ரெஸ்ஸு வேறீங்க. ட்ரெஸ்ஸுங்க இது வந்து ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி விற்பனையிலும் பாதி கொடுக்க முடியும். இதுக்கு நிறைய சூட்சமங்கள், நிறைய இந்த தொழில் ரீதியான வர்த்தக ரீதியான அனுபவ அறிவு எனக்கு அதிகம். இதில் ஒரு துணியை 1000 ரூபா சார், 8000 ரூபா பட்டு சேலையை 1500 ரூபாய்க்கு வாங்க முடியும். கஸ்டமருக்கு 16000 ரூபாய்க்கும் விற்க முடியும். ஸோ ஆடை என்பதற்கு இதுதான் விலைன்னு சொல்ல முடியாது. அது இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. ஆமாம், அது மிகப்பெரிய ஷோரூம் போச்சுன்னா இந்த சட்டை 1100 ரூபா போட்டு அப்படியே இது என்ன குறை சார் இதுக்கு? இங்கே பாருங்க எப்படி இருக்குங்க. எப்படி சார்? நல்லா இருக்கும். இது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்குது. ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லா இருக்குது. உங்களுக்கு இது கலர் போட்டா கொஞ்சம் எங்க தெரியுறீங்க? இல்லை சார், ஒரு வாடிக்கையாளர் ஒரு என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் இந்த சட்டை தான் போடணும்னாரு, போட்டேன், அவ்வளோதான். அப்படியே சார். ஓகேங்களா? நல்லா இருக்கு சார். ஓகே சார். இது மக்களினுடைய ஆதரவு, மக்களினுடைய சந்தோஷம், மக்களினுடைய இந்த இரவு நேரத்தில் 11:30 மணிக்கு கூட கூப்பிட்டு பேசக்கூடிய சந்தோஷம், மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வந்ததுலேருந்து ட்ரை பண்ணுறேன், கிடைக்க மாட்டேங்குது சார். இப்போல்லாம் நாங்கள் யூத் ஆகிட்டோம்ல சார். இன்னும் சிவகுமார் சார் காணோம் சார். வேற யாரோ இருக்கா மாதிரி சார். சிவகுமார் சார் வந்து நாளாக அதான். அதுக்கு தான் ராமகிருஷ்ணன் எம்டி சித்தா 5 வருஷம், கோட்டக்கல்ல பயிற்சி 8 வருஷம் படித்த அந்த மாமனிதன் எனக்கு கிடைச்சதுனால நான் இப்படி இருக்கேன். சூப்பரா இருக்குங்க சார். யாருங்க? ராமகிருஷ்ணன் எம்டி சித்தா, அவரோட மனைவி எம்டி சித்தா, கோட்டக்கல் கேரளா. அதில் வர்மா ஆசான் கலை மட்டும் 8 வருடம் பயின்று வந்தவர். இன்று என் நிறுவனத்தில் அவர் உருவாக்கிய முகம்தான் இது, புது முகம். பாருங்க, எக்ஸஸ் இருக்கிறது அத்தனையும் கழிச்சிட்டார். ஆமா, மீசை இப்படி முறுக்கி விட சொல்லிட்டார். மீசை இருந்தா தானே முறுக்கி விட. ஓகே, தேங்க்யூ. வணக்கம் சார். நான் பாரதி சார். சொல்லுங்கம்மா. நீங்க கோத்தகிரில வந்து லேண்ட் போடலாம் இல்லீங்களா? எங்கம்மா? கோத்தகிரி. கோத்தகிரி வந்து லேண்ட் போடணும், இது பாரதியோட ஆசையா? எஸ் சார். என்னம்மா இப்படி சொல்லிப்பட்ட? ஏங்க சார்? குளிர் பிளேஸ்ல வந்து எத்தனை பேருமா வாங்குவாங்க சார்? எப்படியே கட் பண்ணா என்ன அர்த்தம்? இப்படியே கட்டாய் போயிடுறீங்க. வணக்கம். ஹலோ சார். ஜவுளியில் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போட்டுருந்தீங்க, அது எப்படி சார்? அது ஜவுளியில் வந்து சார் ஓப்பனாக பேசட்டுமா? சில பேர்த்தோட மனசு அதான் சார், 10% பேர் வருத்தப்படுவாங்க, 90% பேர் சந்தோஷப்படுவாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே. ஜவுளி உலகை தீர்மானிக்கக்கூடிய இடம் எதுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? புரியல சார். இப்போது தங்கத்தை உலக அளவில், அதுக்கடுத்து உள்ளூர் அளவில் இப்படி ஒரு மார்க்கெட் இருக்குது.
ஓகே. ஜவுளியினுடைய விலையை தீர்மானிக்கக்கூடிய, ஜவுளியினுடைய தரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடம் எதுவாக இருக்கும்? தயார் பண்ற இடம். தயார் பண்ணுற இடம் எது? உங்களுக்கு அனுபவம் இருக்கா, தெரியுமா? இல்லை, அந்த அளவுக்கு தெரியல சார். சாரீஸ் உலகத்தை உலகத்திற்கு மையமாக வச்சு அளவுபடுத்துவது சூரத், குஜராத் மாநிலத்தில் இருக்குது. ஓகே. நம்முடைய பிரதமர் அவர்கள் இதுக்கு முன்பாக முதல்வராக இருந்த குஜராத் மாநிலத்தில் சூரத்துங்கிற ஊர் தான் சாரீஸினுடைய உலகமே. ஓகே. புரியுதுங்களா? அங்கே ஒவ்வொரு சாரீஸும் உற்பத்தி ஆகுது அங்கே. ஓகே. ரெடிமேடுகள் உற்பத்தியில் கல்கத்தா. ஓகே. நாம் போடுற பேண்ட்டு ஷர்ட்டு இதெல்லாம் உற்பத்தி ஆகிறது மும்பையில். ஓகே. வெளி உற்பத்தி ஆனாலும் சந்தை மும்பையில். நாம் போடுற டிஷர்ட்டு அத்தனையும் லூதியானா. ஓகே. லூதியானாவில் இருக்கு. நாம் போடுற ஷொட்ரு லூதியானாவிலிருந்து வருது. பெண்கள் அணியக்கூடிய இன்னர், ஆண்கள் அணியக்கூடிய இன்னர் வேர், பனியன், ஜட்டிகள் இதெல்லாம் திருப்பூர். ஓகே. திருப்பூர். பெண்கள் அணியக்கூடிய நைட்டியில் முக்கிய பங்கு வகிக்கிறது கூட நம்ம தளவாய்புரம், ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜபாளையம். ஓகே சார். இப்படி ஒவ்வொரு உற்பத்தி பண்ணக்கூடிய, அதே மாதிரி சின்ன குழந்தைங்க ஒரு 0லேருந்து ஒரு 9 வயசு வரைக்கும் அணியக்கூடிய கவுன், ஃப்ராக், மிடி இதெல்லாம் புதியம்புத்தூருங்கிற தூத்துக்குடி மாவட்டம். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் நத்தத்தில் இந்த மாதிரி ஷர்ட், ஒயிட் ஷர்ட் கிடைக்கும். ஒயிட் ஷர்ட் நத்தம். அதான் பார்த்தேன் சார், ரேட் ரொம்ப சீப்பாக சொல்கிறீங்க. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம். மதிப்பிற்குரிய நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் இருக்காரு இல்லைங்களா, நத்தம் விஸ்வநாதன் ஐயா, அவருடைய தொகுதி. ஓகே சார். ஓகேங்களா? ஓகே சார். இப்படி உற்பத்தியாகக்கூடிய பொருட்கள் இடம் எல்லாம் தெரிந்த ஒருவன் வியாபாரம் செய்யும் பொழுது அந்த 1000 ரூபா பொருளை, இப்போ இது என்னன்னா சார், உற்பத்தியை அவங்க நிறுத்த முடியாது. இப்போ தீபாவளிக்கு பயங்கரமாக விற்குது, அப்போ அழியுது பொருள். தீபாவளி முடிஞ்சு அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு பொங்கல் வருது, அழியுது. அதுக்கு அடுத்து இப்போ வந்து அன்சீசன் இருக்குது. இப்போ உற்பத்தி பண்ணி இப்போ இருக்கிறவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டா அடுத்து அந்த ஆட்கள் கிடைப்பாங்களா? கிடைக்க மாட்டாங்க. அப்போ உற்பத்தி பண்ணித்தான் ஆகணும். மெஷினை நிறுத்த முடியாது இல்லையா? அப்போ இப்போ உற்பத்தி பண்ணுற பொருளை எப்படி வாங்கலாங்கிற யுக்தி எனக்கு தெரியும். ஓகே சார். சார் 1,30,00,000 ரூபா போட்டு கொச்சினில், கேரளாவில் ஒருத்தர் ஃபாரினில் சம்பாரிச்சு வந்த பணத்தில் துணி கடை ஆரம்பிக்கிறார். 3 மாதம். புரியுதுங்களா? 50 ஆள் எடுத்தார், அப்புறம் 10 ஆள் ஆச்சு, அப்புறம் 5 ஆள் ஆச்சு. 2 பேர் தான் கடையில் இருந்தாங்க. பழையபடி அவர் ஃபாரினுக்கே போகிறக்கு முடிவு எடுத்துட்டார். ஏன்னா அவரால் தொழிலில், ஜவுளியில், வியாபாரத்தில், மார்க்கெட்டிங்கில், சந்தைப்படுத்துதலில் முடியல. சரி. 50,00,000 ரூபா கொடுத்துட்டு நீ காலி பண்ணி விடுங்கிறார். எனக்கு ஒரு மீடியேட்டர் வந்து சொல்கிறார், வண்டி எடுத்துகிட்டு போகிறோம், 36,00,000 ரூபாய்க்கு அப்படியே தூக்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த 36,00,000 மக்கள் கொடுத்த பணம். 36,00,000 ரூபா நீங்கள் கொடுத்தீங்க, 1.5 கோடி ரூபாய் சரக்கு என்கிட்ட வந்திருக்கு. இப்போ நான் அசலுக்கு விற்றாலே 1.5 கோடி கிடைக்கும். இப்போ 36,00,000 போட்டவங்களுக்கு 1 வருஷம் கழிச்சு 1,00,000 ரூபா சேர்த்தா 72 லட்சம் தான் கொடுக்கணும். ஆனால் அந்த 1.5 கோடி ரூபா வியாபாரம் பொங்கல்லே முடிஞ்சு போயிருது சார். பொங்கலுக்கு போட்டு பொங்கல்லே வித்து போச்சு. இன்னும் 11 மாசத்துக்கு அவங்க பணம் நம்ம கிட்ட இருக்கு. அந்த 11 மாசம் தொழில் புதுசாக செய்யலாம் இல்லையா? ரியல் எஸ்டேட் பண்ணலாம், ஜவுளி பண்ணலாம், மளிகை பண்ணலாம், மூங்கிலரிசி வாங்கலாம், நெல்லிக்காய் ஜூஸ் தயார் பண்ணலாம், பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கலாம், ஹோம் அப்ளையன்ஸ் ஆரம்பிக்கலாம். அரிசி 1180 ரூபாய்க்கு தரமான அரிசிங்கிறத கொடுத்து பேர் வாங்கலாம். காசு இருந்தால், பணம் இருந்தால் 10 செய்யும், மனம் இருந்தால் 1 தான் செய்ய முடியும். இல்லை சார், நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேண்ட் பற்றி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான். ஓகே, இப்போ அமௌண்ட்டுங்கிறப்ப தான் நம்ம வந்து அதை கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்கணுங்கோசம் தான். இல்லை இப்போ பாருங்களேன், இப்போ நான் போட்டிருக்கிற சட்டை 175 ரூபாய்க்கு விற்கிறேன்னா எனக்கு என்ன ரேட்டு கிடைச்சிருக்கும்? புரியுது சார், புரியுது. சத்தியமாக இது 650 ரூபாய்க்கு போட்டிருக்கு. பிராண்டட் சில கடைகளில் நீங்கள் போய் கேட்டால் இந்த ஷர்ட் 650 ரூபா டு 700 ரூபா. 175 ரூபாய்க்கும் கொடுத்து லாபம் சம்பாதிப்பது எப்படி? சிவகுமார் பயிற்சி எடுக்கிறான், வாரீர். சார் ஆக்சுவலாக நான் எப்பவுமே தூங்கிடுவேன். இன்னைக்கு உங்கள் ப்ரோக்ராம் பார்த்து உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, ஃபோன் பண்ணி. இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, இன்னைக்கு பணம் இருந்தால் ஓகே சார், சேலம் சிட்டிக்குள்ள 60 லட்சம் ரூபாய்க்கு போகிற வீடை 30 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி தரேன். ஆனால் பணம் கையில் வச்சுக்கணும், உடனே கரையும் பண்ணணும். இதில் என்ன முக்கியங்க? பணம் 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 பணம். அப்போ நம்ம வங்கிகள்லையோ இல்லை ப்ரைவேட்லையோ போய் பணம் 1 கோடி கேட்குறப்போ அவங்க 2 கோடி ரூபா சொத்தை எழுதி வாங்கிட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய 3 ரூபா வட்டியாக இருந்தாலும் கூட மாதம் 3 லட்சம் ரூபா ஒரு மனிதனுக்கு போகும். நான் அந்த 3 லட்சம் ரூபா வட்டிங்கிறத 300 பேர்த்துக்கு பிரித்து கொடுக்குறேன். புரியுதுங்களா? இப்போ ஏழை ஒருவன் வெள்ளி தொழிலில் ஜெயிக்க முடியல, துணி தொழிலில் ஜெயிக்க முடியல, அல்லது அவனுடைய செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலும் லாபம் இல்லாமல் இருக்கிறவங்க கூட ஒரு 2 லட்சம் ரூபா என்கிட்ட முதலீடு பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு கதவை தட்டி
எவ்வளோ போகுதுங்க? 2 லட்சம் நீங்கள் 1 இயர் கழிச்சு 4 லேக்ஸ் தர மாதிரி சொல்லியிருந்தேன். 4 லட்சம் ரூபா அது ஒரு தனி சார், அது தனி ட்ராக்கு. நான் சொல்கிறது இப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு வந்து என்னுடைய காலேஜ் சிட்டி சிங்கப்பூர் பைபாஸ் சங்ககிரி பைபாஸ் ரோட்டில் இப்போ போகுது பாருங்கள், ரோடு வண்டி போகுது பாருங்கள். இது வந்து விநாயக மிஷனை கடந்துடுறோம். அடுத்து மகுடஞ்சாவடி, அடுத்த ஸ்டாப்பு டோல்கேட்டில் பணத்தை கொடுத்துட்டு அடுத்து திரும்பினா சங்ககிரி பைபாஸ், அப்படி ரைட்டில் திரும்பினா காலேஜ் சிட்டின்னு போட்டிருக்கேன். 2 லட்சம் ரூபா மனைன்னு வைங்களேன். இப்போ அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு 24 மாதம் வருமானம் தர்றேன். எவ்வளோ தெரியுங்களா? 8333 ரூபா மாதம் தோறும் வாங்கிக்கலாம் 24 மாதத்திற்கு. போட்ட அமௌண்ட் அப்படியே ரிட்டர்ன் போட்ட அமௌண்ட் அப்படியே சொத்து அந்த இடத்துல இடம் வாங்கிட்டீங்க. இடமும் ப்ளஸ் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுறீங்க. அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ண மாட்டோம். அமௌண்ட் தான் மாதம் மாதம் கொடுத்துறோம். கரெக்ட் நீங்கள் கேட்குறது கரெக்டாக நான் மாதமே தந்துடுறேன். நீங்கள் 1 வருஷம் காக்க வேண்டாம். சார் மாதம் 8333 ரூபாயை தயவு செய்து உங்களுடைய நம்பிக்கையான ஒரு நிறுவனமான ஒரு சிட்பண்ட்ஸில் போடுங்க. ஓகே சார். 20 மாதத்தில் 2 லட்சம் ரூபா அதில் ஆகிடும். இங்கே சொத்து ஒரு சொத்து. அப்புறம் 4 மாதம் வரும் 4 to 32,000 ரூபா. இது நான் இப்போ ஜவுளி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதுக்கு இப்போ நான் 1 லேக் கட்டுறேன் அப்படின்னா 1 இயர் வரைக்கும் எனக்கு ஏதாவது ப்ரூஃப் ஏதாவது தருவீங்களா சார்? இல்லை எப்படின்றது? இல்லை சார், சொத்தின் பேரில் உண்டான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருவோம். கேரண்டி என்னோட செக் ஒன்று கொடுத்துருவோம். என்னோட செக் இத்தனை பூமி வச்சிருக்கிறேன். நான் இன்னும் விற்கிறதுக்கு எனக்கு 10 வருஷம் அளவுக்கு பூமி இருக்குது. விற்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். நீங்கள் 1 வருஷத்துக்கு தான் நம்புறீங்க. இல்லை 1 வருஷம் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். 1 வருஷத்தில் நீங்கள் எடுத்துக்கங்க. அடுத்து வேணா திரும்ப வேணா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா நீங்கள் பணத்தை வேறு தொழிலுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் உலகத்துக்கு பாண்ட் மாதிரி கொடுத்துறீங்க ப்ளஸ் செக் கொடுத்துறீங்களா சார்? எஸ் சார். ஓகே சார். பிளாங்க் செக் கொடுத்துறீங்களா சார்? இல்லை டேட் போட்டு பேமெண்ட் போட்டு கொடுத்துருவேன். ஓகே சார். 2 லட்சம் கொடுத்துருவேன். 2 லட்சம் 4 லட்சம் போட்டு இல்லை 1 லேக் பண்ணலாம் இருக்கிறேன் சார். டீட்டெயில் கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் கேட்டது. இப்படி தான் கேட்கணும். இப்படி கேட்டு எது பண்ணியிருந்தாலும் நலமாக இருந்திருக்கு. கேட்காம போய் விழுகிறதுல தான் பயம் இருக்குது. இல்லை சார், நிறைய விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேர் ஒரு சில இதெல்லாம் ஏமாற்றங்களும் இருக்கு சார். நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு நான் கால் பண்ணுறேன். இத்தனை தொழிலை பண்ணுறேன், ஒரே ஓனர். அது நல்லா புரிச்சுக்கணும், ஒரே ஓனர். ஓகே சார். ஓகே சார், கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சார். அது மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணிட்டு இன்னொருத்தர் பண்ண வச்சிங்கனாலும் உங்களுக்கு 5% கமிஷன். அதான் சார் சொன்னீங்க, இன்னைக்கு தான் அந்த லான்ச் தை சார். இந்த தை அமாவாசை இது ஒரு சோமவாரம். இது ஒரு 27 ஆண்டுகளுக்கு ஒரு நாள் தான் இந்த நாள் உதயமாகும். 27 வருஷம் கழிச்சு தான் திரும்பி நம்ம இந்த நாளை நம்ம எடுக்க முடியும். இன்னும் டைம் இருக்குது, 30 நிமிஷம் இருக்குது இந்த நாள் கடக்கிறது. ஸோ 27 வருஷத்துக்கு ஒரு நாள் வரக்கூடிய இந்த நல்ல நாளில் மக்களுக்கு, வாடிக்கையாளர்களுக்கு சந்தோஷமாக அள்ளி தருகிறேன். இடமாக வாங்கினாலும் சரி, அல்லது ஜவுளியாக வாங்கினாலும் சரி, 1 லட்சத்துக்கு 50,000க்கு, அல்லது கவர்மெண்ட் அப்ளையன்ஸ் வாங்கினாலும் சரி, அல்லது முதலீடு செய்தாலும் சரி, 5% கேரண்டி. ஓகே சார். ஓகே சார். ஓகேங்களா? ரொம்ப நல்லா பேசுறீங்க சார். உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கணும் சார். உண்மையை உறக்கச் சொல்லுவதில் தயக்கமில்லை. உறங்காமல் கூட விழித்துக் கொண்டு உழைக்கிறோம் வெற்றி பெறுவதற்கு. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க சார் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்ட்டு. நான் இப்போ தான் நேரில் பார்த்து ஃபஸ்ட் டைம் பேசியிருக்கிறேன். பட் எனக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க்யூ. இன்னும் நாளாக இன்னும் என்னுடைய பேச்சில் முதிர்ச்சி வரும். பேச்சில் தான் முதிர்ச்சி வரும், ஃபேஸில் முதிர்ச்சி வராது. ஏனென்றால் நான் பயன்படுத்துவது நெல்லி சாறு, கற்றாழை சாறு, திரிபலா, தேன் கலந்த இஞ்சி சாறு, மஞ்சள் கலந்த நெல்லி சார். ஓகே சார். கண்டிப்பாக நீங்கள் லேண்ட்லாம் பற்றி சொல்லியிருக்கீங்க. பட் அதில் எதுவும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, எனக்கு ஐடியா இல்லை. பட் இந்த உடனே பேசுறதுக்கு கண்டிப்பாக ஏதோ வரணும்னு சார். 25,000 பண்ணுங்க. நம்பிக்கை இல்லாதவங்க 3 மாதம் ஆஃபரில் பண்ணிக்கங்க. பணத்தை திருப்பி வாங்கிக்கங்க. திரும்ப நம்பிக்கை வந்து பண்ணுங்க சார். 3 மாதம், 6 மாதம், 1 வருடம் கூட பண்ணிக்கலாம். ஓகே சார். அதான் இப்போ எங்கள் வீட்டில் கேட்டுட்டு இருந்தேன் சார். பட் அவர் இந்த மாதிரி தான் எங்கள் சார் ஒன்று சொல்கிறேன், உண்மை சொல்கிறேன். சேலத்துக்குள்ள நட்டநடு வீதியில் சேலத்துக்குள்ள 16 கோடி ரூபா போகக்கூடிய ஒரு கடை, 5 அடுக்கு கடை, 4.5 கோடி ரூபாயில் பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணலாம். ரிலீஸ் பண்ணால் நம்ம பேர் கரை பண்ணி வச்சுருவாங்க. எவ்வளோங்க? 16 கோடி ரூபா. அந்த 16 கோடி ரூபா சொத்தை 4.5 கோடி ரூபா வாங்காமல் ஏன் பணம் வச்சிருக்கிறவங்களும் இருக்காங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு பயம், இன்னொன்று கோர்ட்டு கேஸ்னாலே பயந்துக்கிற தன்மை. அதெல்லாம் பயமே கிடையாது. உள்ள ஊடுருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. பிரச்சனைகளை எதிர்கொள்ள கற்றுக்கொண்டால் பிரச்சனையே இல்லை. கண்டிப்பாக சார். கண்டிப்பாக சார். நீங்கள் இது அங்கே இருக்கு, அங்கே பேய் இருக்குது, அங்கே எலி இருக்குது, நாய் இருக்குது அப்படின்னுங்கிறத விட போய் பாருங்கள், ஒன்றும் இருக்காது. நான் அப்படித்தான். எதற்கும் துணிந்தவன். துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை, துணிந்தவனுக்கு தோல்வி இல்லை. நீங்கள் பேசுறத வச்சு தெரியும் சார். நீங்கள் ரொம்ப தைரியசாலி சார். தைரியசாலி இல்லை, நாம் இத்தனை மக்களோட கடந்து வந்துட்டேன், இவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டேன். எல்லா மாவட்ட மக்களினுடைய என்ன கருத்துக்கள், என்ன மாதிரி விரும்புவாங்கங்கிறது தெரியும். கோயம்புத்தூர் மக்கள் என்ன விரும்புவாங்க, திருப்பூர்காரங்க என்ன விரும்புவாங்க, ஈரோடுக்காரங்களுக்கு என்ன பிடிக்கும். கோயம்புத்தூரில் ஏனுங்க
எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுறதுலேருந்து தூத்துக்குடி இருந்த ஏல என்னல நீ இந்த மாதிரி மக்களுடைய மனோநிலையை புரிந்து கொள்ள ஒருவனால் தான் வியாபாரத்திலும் சிறந்து விளங்க முடியும். கண்டிப்பா சார், நான் உங்களை நேரில் பார்த்துட்டு கண்டிப்பா நான் ஜாயின் பண்ணேன் சார். கண்டிப்பா சார், வாழ்க வளமுடன். நன்றி.